அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். உண்மையான ஞானமும்
உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். காலை வணக்கம் சார். ஆமா, வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஏற்கனவே நம்ம அந்த வெற்றி தோல்விக்கான சூத்திரத்தை பார்த்தப்ப நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருந்து அதுல சொல்லப்பட்டதுல ஒரு கருத்து என்னன்னா, ஒரு போட்டியில் முயலும் ஆமையும் கூட வெற்றி பெறும், ஆனால் முயலாமை வெற்றி பெறாது. அந்த காம்படிஷன்ல ஜிஆர் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். முயலுக்கும் ஆமைக்கும் வந்து காம்படிஷன் இருக்கும்போது ஆமை ஜெயிக்குதுன்னு. அதில் சொல்லப்பட்ட ஃபைனல் நீதி அப்படிங்கிறது, முயலும் ஆமையும் கூட வெற்றி பெறும், ஆனால் முயலாமை என்பதுதான் வெற்றி பெறாது. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய முயற்சி என்பதுதான் அடிப்படை தாரக மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்டோரி ரிகார்டிங் இருக்கும்போது என்னுடைய காலேஜில் செகண்ட் இயரில் இந்த ஸ்டோரி ரிகார்டிங்காக இலக்கிய கூட்டத்தில் வந்து டிபேட் நடந்தப்போ நான் பேசினதில், அதாவது அடிப்படையில் ஒரு தகுதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தகுதி தேர்வு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதையில் சொல்லப்பட்டது அடிப்படை கதையினுடைய சாராம்சமே தப்பு. ஆனால் சொல்லப்பட்ட விதிங்கிறது நீதிங்கிறது வேறையா நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ வந்து தரையில் ஓடுவதற்கு மிகச்சிறந்த தகுதி உடையது முயல். ஆமை வந்து தண்ணியில தான் போகும். நீங்க எப்படி ரெண்டையும் ஒன்னா காம்படிட் பண்றீங்க? கரெக்டா? ஒன்று அதுல போகும். இது ஆமை வந்து தண்ணியில தான் ஸ்பெஷலைஸ்ட், அதுல வந்து பக்காவா இருக்கும். அப்ப நீங்க போட்டு எப்படி வச்சிருக்கோம்னா, தண்ணியில விட்டு பார்க்கணும். ரெடி 1 2 3ன்னு குளத்துல வச்சுட்டு ஆமையும் முயல் ஓடுங்க அப்படின்னா இப்ப எது ஜெயிக்கும்? அப்போ தகுதி என்பது, ஒரு போட்டி என்பது எப்படி வைக்க வேண்டும் என்றால், யாருக்கு எதில் தகுதி இருக்கிறோ அந்த தகுதி உடையவர்கள்லாம் ஒன்னா நிக்க வச்சுட்டு அதுல தான் ஓட வைக்கணும். அப்படிதான் கரெக்டா இருக்கும். அப்போ இந்த இடத்துல முயலையும் ஆமையும் ஒன்னா வச்சு ஓட வச்சுட்டா, கதையில வேணா நம்ம ஆளுங்க ஆமைன்னு சொல்லிட்டாங்க, கடைசி வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டியா எது ஜெயிக்கும் அப்படின்னா முயல் தான் ஜெயிக்கும். ஆமைங்கிறது ஸ்டெப் அப்புறம் முயல் தான் ஓடும், முயல் தான் ஜெயிக்கும். அந்த கதையில நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆமை ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அதே ஃபார்முலா வச்சுக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில் அப்படி இருக்க முடியாது. முயலையும் ஆமையும் ஓட வச்சா நிச்சயம் முயல் தான் ஜெயிக்கும். பட் இன்டைரக்டா அந்த கதையில் சொல்லப்படுகின்ற நீதி என்னன்னு சொன்னாக்க, ரெண்டு இருக்கு. நான் அதான் அதை 3 போர்ஷனாக பிரித்து அதை நான் பார்த்தேன். எப்படி பேசுகிறேன்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இதில் நீ காம்படிட்டர் ரெண்டையுமே ஒன்றா நிற்க வச்சு முயலையும் மாமை வச்சு 1 2 3ன்னு சொன்னால் நிச்சயமாக முயல் தான் ஜெயிக்கும். இது தரையில். அதை அப்படியே ரெண்டே தண்ணீரை ஓட விட்டு ரெடி 1 2 3ன்னா இது சிக்கிட்டு நிற்கும், முயல் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்போது அந்த இடத்துட்ட முயல் ஜெயிக்கும். இப்போது எப்படி இருக்கணும் என்றால், இந்த சமூகம் என்பது பல்வேறுபட்ட கருத்துக்களால் மாறுபட்ட மனிதர்களோடு ஒருவர் வாழ வேண்டிய சூழல் இருக்கும். இதுதான் யதார்த்தம். இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா நிச்சயமா இருக்க முடியாது. இப்போ நான் முயல் அப்படின்னு சொன்னாக்கா இன்னொருத்தர் ஆமையினுடைய கேரக்டர் பொறுமையாக வரக்கூடிய, நான் வேகமாக ஓடுறவங்கனா இருக்கலாம், அவன் பொறுமையாக வர்றவங்களாம், இல்லை நான் பொறுமையாக இருப்பவராக இருக்கலாம், அவன் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கலாம். அப்போ எதிரும் புதிருமான மனிதர்கள் தான் இந்த சமூகத்தில் இருப்பதற்கான சூழல், இயற்கையான சூழல் அப்படிதான் இருக்கும். அப்போ எப்படி அது இருக்கும்னாக்க, இது ரெண்டுமே என்னன்னா, இப்போ எப்படி காம்படிஷன் இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு இடத்துல நீண்ட தூரம் பயணம் பண்ணணும், நீ வேகமாக போகணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணா, முயல் ஓடணும். அப்போ முயல் மேலே ஆமை உட்காந்துட்டுச்சுன்னா அது வேகமாக போக முடியும், அந்த இடத்தை எளிதில் கடந்து போக முடியும், சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஒருவேளை தண்ணி பகுதியில் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல போகணும் அப்படிங்கும்போது அப்போ ஆமை வந்து நீந்த ஆரம்பிக்கும். அப்போ ஆமையின் மீது முயல் ஏறி சவாரி செய்யலாம். அப்போ ரெண்டு சூழலையும் இரு மனிதர்கள் இணைந்து மிகச் சிறப்பான அளவில் வெற்றி பெற முடியும், வாழ முடியும். இதுதான் இந்த கதையில நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாராம்சம். அப்போ ஒரு கதையும் சொல்லப்படுகின்றது எப்படின்னா, சொல்லப்படுகின்ற அதே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்வதை விட எதற்காக சொல்லப்பட்டது என்பதை பொறுத்து எடுத்துக்கொள்வதுதான் நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கதையினுடைய சாராம்சம் அல்லது பொருளாக இருக்கக்கூடும். அப்படிதான் எடுத்துக்கணும் இந்த கதைங்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எதற்கு சொல்லணும்னா, கர்மா அப்படிங்கிறதையும் அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல சிந்தனை அப்படிங்கிற தாட் இருக்குல்லையா, ஒரு தாட் ப்ராசஸ், இது இப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தாட்
அதை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இல்லையா, அதை புரிந்து கொண்டு அதில் நடைமுறைப்படுத்தி அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ புரிந்து கொள்றது தான் இந்த இலக்கியம். அதாவது ஆன்மீக வகுப்புங்கிறது முழுமையாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வேதவியாசர் சொல்றதுலேருந்து அதுக்கு முன்னாடி கர்மா, எனக்கு தெரிஞ்சு கர்மா அப்படிங்கிற இலக்கணம் முதல்ல சொல்லப்பட்டது ரொம்ப பார்த்தா சித்தர்கள் வந்து முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்களுடைய பேஸே வந்து கர்மா அடிப்படையில் தான். அதை தாண்டி ஒரு விதம் மகாபாரதத்தில் வியாசர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். வியாசர் சொல்லும்போது ஓப்பனிங்ல விதைத்ததே முளைக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அவர் தான் சொல்றாரு. இப்போ அந்த கர்மாங்கிறது எப்படி வந்து அவர் கோரிலேட் பண்ண நம்ம சொல்றோம் இல்லையா, உறுப்பு தானம் செய்யறது, இது எப்படி செய்யப்பட்டது, அப்போ ஏன் உறுப்பு தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கர்ம விதிப்படி அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது ஸ்டோரி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அதை நான் சொல்றேன். அது இந்த உறுப்புகளுக்கும் எப்படி உருவாகிறது, அது எப்படி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது, அந்த உறுப்பினுடைய பின்னணி என்ன இருக்குது, ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு உறுப்பினுடைய பின்னணி இருக்கு. அதுக்கும் இப்ப நமக்கு எப்படி ஒரு கர்ம விதி இருக்குதோ, பர்பஸ் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதை வந்து கர்ம விதிகள் சொல்லுது. அப்போ அதை சொல்லுவோம். அதற்கு முன்பாக இந்த கர்மா என்பதை பற்றியும் வாழ்க்கை என்பதை பற்றியும் இது தொடர்பாக சொல்லப்பட்ட கதைகள் என்பதை பற்றியும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதனுடைய கண்ணோட்டத்தை மிகச்சரியா ஒரு ட்ரிகர் தான், ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரகாசமா இருக்கலாம். ஒரு ஒரு தீக்குச்சி பற்ற வைக்கிற மாதிரி தான். அதன் பிறகு ஒளிச்சுடரா மாறுறதுங்கிறது தான் ஆன்மீகம். எல்லாமே அப்படிதான். அந்த பின் பாயிண்ட், இந்த பின் பாயிண்ட் எப்படி இருக்கணுங்கிற கதையில வியாசருக்கு, அதாவது வியாசர் அம்பிகை திருதராஷ்டிரன், அந்த கதை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் சொல்றேன். வியாசருக்கும் அம்பிகைக்கும் மகனாக பிறகுறது தான் திருதராஷ்டிரன் பாண்டு. திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு தெரியல அப்படிங்கிறதுக்காக பாண்டு வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆன்மா வந்து அடுத்த உயர்நிலை அடையணும்னு காட்டுக்கு போறாரு. அதனால யாருக்கு திரும்ப ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது திரும்பவும் திருதராஷ்டிரனுக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு வருது. திருதராஷ்டிரனுக்கு அடிப்படையில் கண்ணு தெரியாது, பிறப்பிலிருந்து கண்ணு தெரியாது. இப்போ கண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறோம். அப்போ கண் அப்படின்னா கண்ணுக்கான பர்பஸ், ஏன் அவருக்கு கண்ணு தெரியல, உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் பறக்கணும். அப்போ சிலருக்கு வந்து கண் பாதிப்பு இருக்கிறது, கை பாதிப்பு இருக்குது, உடல் வலி இருக்குது, நோய் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 800 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சூழல்ங்கிறது 800 கோடி விதமாக இருக்கிறது. அவர்களுடைய வலி, வேதனை, நோய்கள் என்பது ஒரே மாதிரியா இருக்காது, ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். தலைவலினாலும் தலைவலிங்கிறது ஒன்று தான், ஆனால் ஒரே மாதிரி இருக்காது, சூழல் மாறி இருக்கும். அப்போ ஏன் அந்த மாதிரி வருகிறது அப்படிங்கிறதுக்கான பேஸ் வந்து அந்த கதை. அது கதை எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை பத்தி நான் சொல்றேன். அப்போ திருதராஷ்டிரனுக்கு ஏன் அந்த மாதிரி கண் தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது, அவன் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது அப்ப கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, மிகச்சிறந்த ஆட்சியை நான் கொடுத்திருக்கேன். ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்றாருன்னா, அவருக்கு வந்து லீடிங், அவருடைய அமைச்சரவையில் இருந்து அவருக்கு நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவராக இருப்பவர்கள் வந்து பீஷ்மர், துரோணர், விதுரர். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து மிகச்சிறந்த ஞானி, மிகச்சிறந்த அறிவாற்றலோடும் ஞான ஆற்றல் உடையவர்கள். அவங்க 3 பேருமே டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றதை தான் திருதராஷ்டிரன் ஃபாலோ பண்ணி ஆட்சி நடக்கிறாரு. மிகச்சிறப்பாக இருக்குது, ஒரு குறையும் இல்லை. அவருடைய பிறப்பிலிருந்து இதுவரை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அப்போதான் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி நான் இருக்கும் பொழுது என்னுடைய மகன்கள் 100 பேர் இறக்குறாங்க, அதே மாதிரி எனக்கு பிறப்பிலிருந்து ஏன் கண்ணு தெரியல, இதுக்கு முன்னாடி பிறவி எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கேன். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை உயர்நிலைக்கு, அதாவது படிப்படியாக இருந்து இந்த ஆன்மா உடலை விட்டுவிட்டு இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய மிகச்சிறந்த கலைகளை கற்று வர்றாரு. மிகச்சிறந்த, யாருக்குமே தவறு செய்யாமல், ஒரு துளியளவும் தவறு செய்யாமல், குற்றம் செய்யாமலும் பாவம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அப்போ எனக்கு ஏன் இந்த பாவம்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அது கிருஷ்ணர் கேட்குறாரு, நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு. முற்பிறவியில் வந்து ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னன் வந்து சாப்பிடும்பொழுது புதிதாக வேலை செய்கிற ஒருத்தர் சமையல்காரர் வராரு. டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அன்னக்குஞ்சியை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாரு. அவர் சாப்பிடும்போது எல்லாத்த விட இது சூப்பராக இருக்குது, இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, அதே மாதிரி செய்யுங்கண்ணா, இதே மாதிரி அடுத்தடுத்து செய்யுங்கன்னா 2வது நாளும் செய்கிறாரு. தொடர்ச்சியாக செய்கிற போது அவருக்கு நிறைய ப்ரைஸ் கொடுக்குறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவர் தலைமை குக்கா மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது 100 நாள் வருது. 100 நாளும் 100 அன்னக்குஞ்சுகள் கொல்லப்படுகிறது.
கொல்லப்படுகின்ற பொழுது அப்போ சொல்லிட்டு முடிக்கிறாரு. முடிக்கும் பொழுது அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இப்போ 100 அன்ன குஞ்சுகள் கொல்லப்பட்டிருக்குது, இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாரு. கண்ண பரமாத்மா கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, நிச்சயமா அந்த கொலைக்கு வந்து அந்த மன்னன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படிங்கும்போது சமையல் வேலை செய்பவங்கிறது தெரிஞ்சோ தெரியாமல் தன்னுடைய முதலாளிக்கு சிறப்பாக செய்யணும், அவனுக்கு டேஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறார். அப்போ அவன் அப்ரிஷியேட் பண்ணும்போது தொடர்ச்சியாக அதைத்தான் செய்வான். அப்போது முதல் நாளே இது செய்யக்கூடாது, இது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நிறுத்தியிருப்பான். இப்போ தொடர்ச்சியாக அதை ஊக்குவிச்சு சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இப்படியே செய் அப்படிங்கிறதும் ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் தொடர்ச்சியாக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அடிப்படையில் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அந்த மன்னன் தான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது அப்போ கர்ண பரமாத்மா சொல்கிறாரு, நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரி, அதுதான் உண்மை. அப்போது இந்த 100 அன்னக்குஞ்சிகளை கொன்று உணவாக உண்ட மன்னன் ஒரு காலத்தில் நீயாக இருந்திருக்கிறாய். அப்போ 100 அன்னக்குஞ்சிகள் இறந்தபொழுது அந்த அன்னக்குஞ்சிகளுடைய தாயான அன்னம் வடித்த கண்ணீர், அதனுடைய சாபம் உன்னுடைய 100 குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. சரி, ஓகே, அப்ப கண்ணு ஏன் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்ப சொன்னாரு, படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றானோ அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளும் படைக்கப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் இருக்கிறதுக்கு அதற்கான கர்ம காரியங்களும் இருக்கிறது. அதான் டாக்டர் சொன்னார், ஒவ்வொரு உறுப்புக்கும் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா இப்போ அவர் சொன்னதுக்கான டாக்டர் சொல்றதுக்கான பேஸுங்கிறது அதுதான். இப்போ கண் படைக்கப்பட்டது நாம எல்லாமே சேர்ந்து பண்ணதான் மனிதன். அப்போ மனிதன்கிறது காமனாக இருக்கணும், தனித்தனி அஜெண்டா இருக்குது. இப்போ எப்படி ஒரு கார் அப்படின்னா ஒரு கார் அப்படிங்கிறது தனி செப்பரேட் பொருள் அப்படிங்கிறதையும் தாண்டி அதில் டயர் இருக்குது, டியூப் இருக்குது, ஹார்ன் இருக்குது, ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போ ஒன்று சரியாக செய்யணும், அதுக்கு ஒன்றுக்கும் மேனுஃபேக்சர் இருக்குது. அதே போன்று நம்முடைய உடல் இருக்குன்னா உடலில் ஒவ்வொரு பாகமும் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாகமும் அதற்கென்று கர்ம காரியங்கள், அதற்கென்று ஒரு பின்னணியும், அதற்கென்று கர்ம விளக்கங்கள், அதுக்குன்னு பேஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ அது அமைக்கப்பட்டது தான் இங்கே வருது. அது இன்னும் டீப்பாக போனோம்னா சிலருக்கு வந்து போன ஜென்மத்தில் ஒரு இடத்துல குத்துப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த வடு காயம் தழும்பு கூட அடுத்த ஜென்மத்தில் தொடர்ச்சியாக இருக்கும், அது வரும். அந்த பாதிப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த டீப்பாக போகும்பொழுது அது ரியாலிட்டியாக ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சைக்காட்ரிக் பேசிஸில் இருக்கிறவங்க, திருச்சியில் நான் இருக்கிறேன், இங்கே நம்ம இதில் எடுத்திருக்கேன். நம்ம கிளாஸில் ஆரம்ப காலகட்டத்தில் 25 வகுப்பில் எடுக்கும்போது அவர் எடுத்துட்டு முன் ஜென்மத்தில் ட்ரைனிங் கொடுக்குறார். முன் ஜென்மத்தில் ஏறத்தாழ 3 ஜென்மம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணக்கூடியவர் பேக்கில் பின்னாடி. அப்போ அந்த முன் ஜென்மத்தில் இப்போ உள்ள பாதிப்புகள் முன் ஜென்மத்தோட எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் பேஸ்லேயும் ஆஸ் வெல் அஸ் உடல் ரீதியான பாதிப்புகள், உடல்ல உறுப்பு ரீதியான பாதிப்புகள், சில காயம் தழும்பு இதெல்லாம் சிலது வந்து ஆரம்பத்திலே இருந்திருக்கு இல்லையா, அதுக்கான பேஸ் என்னென்ன, திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது டக்குன்னு இந்த இடத்துல இந்த மாதிரி வருது, மனமாற்றம்லாம் ஏற்படுது இல்லையா, அப்போ அது அடிப்படை காரணம். சிலது தீராத நோய்களுக்கும் மன ரீதியான நோய்களுக்குமானதுல சைக்காட்ரிக்ல ட்ரீட்மெண்ட் அவர் எடுக்க சொல்லியிருந்தேன். அவரோட இதில் தான் அதை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் எடுத்தேன் வருது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். கர்மா பேஸில் எப்படி வந்து தொடர்ச்சியாக வருது, கர்மா உடல் உறுப்புகளிலும் எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது அது தனி ட்ராக். அவர்கிட்ட நான் எடுத்தப்போ அந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துட்ட அப்போ அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் 100 அன்னக்குஞ்சிகளை வந்து நீங்கள் கொண்டிருக்கீங்க, அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறதும் அதனுடைய அந்த சாபம், கண்ணீர் என்கிறதே ஒரு சாபத்தினுடைய இன்னொரு வடிவம். 2 இருக்கு. ஒன்று சோகத்தில் அழுவது, இந்த கண்ணீருக்கு இன்னொரு காரணம் என்று யார் நினைத்து அழுகிறார்களோ அப்படி அழுகின்ற பொழுது அந்த கண்ணீர் என்பது சாபமாக மாறும். சாபம் உடன் அவசியமே இல்லை. இவனால நம்ம இந்த மாதிரி எனக்கு செஞ்சிட்டானே அப்படின்னு அழுகின்ற பொழுதே அந்த அழுகைங்கிறது சாபமாக மாறுகிறது. ஒன்று. இன்னொன்று வந்து தன்னைத்தானே அழுகிறது. நாம இந்த தப்புக்கு காரணம் நாம தான் இருக்கிறோம் அப்படின்னு தன்னைத்தானே உணர்ந்து அழுகின்ற பொழுது அந்த கண்ணீர் என்பது உன் பாவத்தை கழுவுகின்ற ஆன்மாவினுடைய ஆன்மாவினுடைய கண்ணீராக இருக்கிறது. நம்முடைய அழுகைங்கிறது நம்முடைய அழுகையாக இருக்காது, அது ஆன்மாவினுடைய கண்ணீராக இருக்கும். இப்போ 2 விதமாக இருக்கும். அதுதான் நுண்பொருள் அப்படிங்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார், இது மாதிரி கண்ணு தெரியாததுக்கு உன்னுடைய கண்ணு தெரியாததற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது எது அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே அவன் வந்து ஒரு குக்கு வந்து உனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துருக்கான், நீ பார்க்குற ஒரு புதுசாக ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது, உனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அடிப்படையில் நீ கேட்கணும்.
பகுத்தறிதல், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமாக கையாளப்படுகிறது. பகுத்தறிவு அப்படின்னா எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கடவுள் மறுப்பு என்பதை பகுத்தறிவாகன்றாங்க. அப்படி இல்லை. பக்தி அறிவுக்கு அடிப்படை காரணமே பகுத்தறிவு. ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் எதைவாக இருந்தாலும் கூட அதை பகுத்து அறியக்கூடிய அறிவுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு சிறப்பாக செயல்படுகின்ற பொழுதுதான் ஒருவன் பக்தி அறிவில் உறுதியாக இருக்க முடியும். இப்போ டாக்டரே சொல்றாங்க, இது வந்து டொனேஷன்ஸ் கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல வந்து இது இது எப்படி சரியாக இருக்கும் என்று உள்ளுணர்ந்து புரிந்து கொண்டு இது இந்த காரணத்துக்காக சொல்லப்பட்டது தெளிவோடு அதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் உங்களால கான்சியஸா இருக்க முடியும். வாட் எவர் இட் மே பி, சொல்லுகின்ற இந்த கருத்தாக இருந்தாலும் அது எந்த கருத்தாக இருந்தாலுமே அதை முழுமையாக உள்வாங்குகின்ற பொழுது, முதல்ல புரிந்து உள்வாங்குகின்ற பொழுதுதான் லாங் டைமா உங்களால தனிப்பட்ட முறையில் நிற்க முடியும். அப்படி இல்லாம சொல்லிட்டாங்க செஞ்சிருவோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்மளால செயல்பட முடியும். தொடர்ச்சியாக அதை நாம் அடுத்த கட்டத்துக்கோ அல்லது நீண்ட நாட்களாகவோ அதை பின்பற்ற முடியாது. அப்போ புரிதல் என்பது மிக முக்கியமானது. அதுவும் பக்தி அறிவில், பக்தி அப்படிங்கிறதுல புரிதல்ங்கிறதும் பகுத்தறிவுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் சொல்றார் கிருஷ்ணர், இந்த இடத்துல நீங்க உன் கண் முன்னால் ஒரு பாவச்செயல் கொன்று அழிக்கப்பட்டு உனக்கு உணவாக வைக்கப்படுகின்ற பொழுது அதை உன்னால் பகுத்தறிந்து உண்ண முடியவில்லை. எனவே அது இருக்குதா என்ன இருக்குதுன்னு தெரியாம சாப்பிடுகின்ற போது பகுத்தறிய முடியாத உனக்கு கண் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ உனக்கு முன்னால் அதை சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உன் கண் முன்னால் இப்ப கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க இல்லையா, தப்பா யாரும் எடுத்துக்கூடாது. ஒருவேளை பார்வை குறைபாடு இருக்கு, வலி இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதோட பேஸ் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா அது ஆக்சுவலி அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 4448 டிசீஸ் இருக்குது. சித்தர்கள் சொன்னது மனிதனுக்கு இதுதான், இந்த டிசீஸ் தான் வரும், 4448 டிசீஸ் தான் வரும். அப்போ அகத்தியர் வெரி கிளியரா கண்மகாண்டத்துல சொல்லியிருக்கிறாரு, 4448 நோய்கள் ஒருவருக்கு வருதுன்னா நம்ம சொல்றோம் கண் பார்வை தெரியுதுன்னா அது ரிகார்டிங் நேர்த்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் பார்வை ஒரு குறைபாடு இருக்குது, வலி இருக்குது, இல்லை கண்ணாடி போடுறாங்க, பார்வை தொடர்பாக கண்கள் தொடர்பாக ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் மெடிக்கல் ரீதியாக 6 டிஃபெக்ட் இருக்குது, 6 காரணங்கள் இருக்குது. அப்போ அதுல 6ல ஃபர்ஸ்ட் சொல்றப்பது ஜெனட்டிக்கா சொல்றாங்க. அடுத்தது கரு வளர்கின்ற பொழுது கருவில் சில மாற்றங்கள், அவருக்கு தேவையான ஊட்டச்சத்தோ புரதச்சத்தோ சம்திங் அதுல டிஃபிஷியன்சி இருந்தால் அப்போ அந்த கண் பார்வை ஏற்படுகிறது. குரோம்சோம் டிஃபிஷியன்சி. அடுத்தது வந்து அது வளர்ச்சி இயல்பாக ஒரு மாதம் 10 மாதம் ஒரு குழந்தை கருவில் வளருகிறது அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த ஸ்டேஜில் அது எல்லாமே இயல்பாக வளரணும். அப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வளரல அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போது அது ஒரு காரணமாக இருக்குது, அந்த இடத்துக்கு கரெக்டாக கண்ணுக்கு தேவையானது போகலை அப்படின்னு. அடுத்தது ப்ரெஷரைஸ்ட், கண்ணில் வந்து ப்ரெஷர் அழுத்தம், கண் அழுத்தம். அடுத்தது வந்து கேட்ராக்ட், கண் புறையோடுதல். இப்படிங்கிற ஒரு 6 காரணம் மேஜர் காரணம். ஒருவருக்கு கண்ணில் குறைபாடு இருந்தால் மேஜர் டிசீஸ் இதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல we have concentrate, இந்த இடம் தான் நாம வந்து கர்மாவையும் அறிவியலையும் ஒன்றாக இணைத்து அல்லது பிரித்து பார்க்கக்கூடிய இடம்ங்கிறது இந்த இடம். அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், டாக்டர் சொல்றாரு அப்படின்னா கண் குறிப்பாடுத்தின. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றது பிளட் பத்தி சொல்றாங்க, பிளட் வந்து சார் திரும்ப சொல்றாங்கிறதுனால அதை நம்ம எடுக்கல. இப்போ கண்ணு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். அப்போ கண்ணில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்றால் அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகின்ற காரணங்கிறது இந்த 6 தான். அது சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கலாம், மேஜர் ரீசன்ங்கிறது இதுதான். அப்போ ஒரு கேள்வி வருது, இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க, 800 கோடி பேர் மக்களுக்குமே கண்ணில் பிரச்சனை வருதா அப்படின்னா அத்தனை பேருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு வருது. அப்போ வருகின்ற அத்தனை பேருக்குமே இப்போ ஒருத்தர் 40 வயசு வருதுன்னா எல்லாருக்குமே 40 வயசுல வருதுன்னா அதுவும் இல்லை. ஒருத்தருக்கு 60 வயசு வருது, 40 வயசு வருது. இப்போ எல்லாருக்கும் வர்றதில்ல, யாராவது ஒரு சிலருக்கு வருது. அந்த ஒரு சிலருக்கும் ஏதாவது ஒரு ஏஜ்ல வருது. அந்த ஏதாவது ஒரு ஏஜ்ல வரும்போது ஏதாவது ஒரு காரணம், இந்த காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் வருது. இந்த ஏதாவது ஒரு காரணத்துல சப்டிவிஷன்ல ஏதாவது ஒன்று வருது. இந்த சப்டிவிஷன்ல வர்றதுங்கிறது டிஃபிஷியன்சியா எஃபிஷியன்சி அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு அது ஒன்று இருக்குது. இந்த குறைபாடோ அதிகமோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் வருது. அந்த ஏஜுங்கிறது எல்லாருக்குமே இந்த ஒரு காரணம்ங்கிறது ஒரே ஏஜில் வரல, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக ஒருவருக்கு ஒரே மாதிரி வர்றதில்ல, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் வருது.
அப்போ அடிப்படை கேள்வி என்னன்னா, ஏன் அவங்களுக்கு அந்த வருது? இத்தனை பேர் இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் வருது. இப்போ ஒரு வகுப்புல இருக்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாரியான ஃபுட் ஒரே மாரியா குடுத்தா, எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்தாலும் ஒரே மாரி ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லைன்னா, அடிப்படையில் அவர்கள் கர்மா எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அதன் அடிப்படையில் தான் பிரெயின் இருக்கு இல்லையா? பிரெயின் ஆல்சோ. அப்போ ஒரு ஒரு பார்ட்டுக்கான விஷயத்துல வர்றோம் அப்படின்னாக்க, யார் யாருக்கு எந்த கர்ம அளவு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் சரி. அப்போ கண்ணுக்கு தேவையான பேசிக்கா அடிப்படையில் சார் நேற்று சொன்ன 95% எனர்ஜின்னு, அந்த பேஸ் எனர்ஜிங்கிறது எப்படி வந்து உடம்புல கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னாக்க, கண்ணுக்கு தேவையான நம்ம சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லையா? சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறது செரிக்கப்பட்டு கல்லீரல் இருக்கு, லிவர். லிவர் இஸ் த இண்டஸ்ட்ரி ஆஃப் விட்டமின்ஸ். அது வந்து அதுதான் பேஸ். இப்போ ஒரு உடம்புல வந்து மற்ற உறுப்புகள் எல்லாத்தை விட கல்லீரல் 100% ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்குனாக்க, எந்த டிசீஸ் வந்தாலும் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வராது, டிசீஸே வராது. அது கரெக்டாக இருந்தால், சப்போஸ் வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் நீ கவலையப்பட வேண்டியது. ஏன்னா கரெக்டாக ஃபுட் உடலை நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக செயல்படும் தேவையான ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு ரெஸ்ட் இது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே, அந்த உறுப்புக்கு எது தேவையோ அதற்கான விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி எஃபிஷியன்சி சரி பண்ணக்கூடியதோ அதை வந்து கல்லீரலே எடுத்து கொடுத்துரும். அடிப்படையில் ஃபுட்டு மற்றும் போதும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை லேட்டரானு பார்க்கலாம். அது எப்படி மாறுது? ஒரு உணவு என்பது ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஊட்டச்சத்தாக எப்படி அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது வேற, அது வேற சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துட்ட பார்த்தோம்னா, இப்போ கண் இருக்குது. கண்ணுக்கு மருத்துவ ரீதியாக பாதிப்பு அப்படிங்கிறது இந்த 6 காரணங்கள். அந்த 6 காரணத்துக்கூட ஃப்ளாஷ்பேக்ல தான் திருதராஷ்டிரனோட ஸ்டோரியை நம்ம கோரிலேட் பண்றோம். அப்போ கண்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உன்னால் தன் கண் முன்னே நடக்கக்கூடிய அதுல அந்த கர்மாவில் வந்து கோட் பண்றக்கூடிய விஷயம் என்றால் என்ன சொல்றதுன்னா, தவறு செய்வது பழிபாவங்கள் என்று உன் கண்முன்னே நடப்பதை தெரிந்திருந்தும் அதை யாரொருவன் கண்டும் காணாமல் இருக்கின்றானோ அவன் அடுத்த பிறவில் கண் பாதிப்பால் பாதிக்கப்படுவான். கண் பாதிப்பு அவருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது கர்மாவோட பேஸ். முன் ஜென்மம் பின் ஜென்மம் அதோட கோரிலேட் பண்ணனா உடல் உறுப்புகளுக்கான கர்மா அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த பாதிப்புகள் அவருக்கு வருகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உன் கண்முடைய ஒரு அன்ன குஞ்சுகளை கொன்று உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை உன்னால பகுத்தறிந்து சாப்பிட முடியல அப்படிங்கும் பொழுது, அப்போ உனக்கு கண்ணு இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று, கண்ணு இல்லைனாலும் கண்ணை மூடிட்டு அப்படிதான் சாப்பிட போற. அப்போ கண்ணு இருந்தாலும் அப்படியே தான் சாப்பிட போற. அப்புறம் எதுக்கு உனக்கு கண்ணு? அப்போ இது வந்து சாப்பாட்டை மட்டும் அவர் சொல்லல, இதோட இன்டைரக்டா சொல்லப்படுகின்ற விஷயம் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது நம் கண் முன்னே எத்தனோ தவறுகள் நடக்கிறது. ஆனால் கர்மாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரியாது. 100 படம் புரிஞ்சு எனக்கு 100% புரிஞ்சுன்னா 100% புரியலன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள பொறுக்கும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரிடே நம் கண்முன்னே இந்த சமூகத்தில் எவ்வளவோ அவலங்கள் நடக்கிறதுனா அதுல நீயும் உன் கண்முன்னே நடந்த கண்டு காணாம போயிடக்கூடாது அப்படின்றாரு. அதுல வந்து உன்னால் முடிந்த அளவுக்கு அதை பற்றி குறைந்தபட்ச வேறுபாட்டை பாதிப்பை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதும் உன்னுடைய கடமையாக வருது. அப்படி இல்லைன்னா கூட வருது. நீங்க சும்மா இருக்க சில பேர்லாம் நம்ம யாருக்கும் இது பண்ணல, பாவம் பண்ணல, பழி வீட்லயே உட்காந்து இருந்தாதான் வந்துருமானா, இதே கேள்வியே மகாபாரதத்துல கேட்குறாங்க. ஏதாவது பண்ணாதானே பிரச்சனை வருது, பேசாம உட்காந்தே இருக்கிறேன் அப்படின்னா 24 மணி நேரம் வீட்லயே உட்காந்து இருந்தா பிரச்சனை வராது அப்படின்னா இப்போ சொல்றாரு. ஏதாவது தப்பு பண்றான் இல்லையா, தப்பு பண்றதுன்னு மோசமான இருக்கிறது எதுவுமே பண்ணாம இருக்கிறதுன்ற, சும்மா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அவர் சொல்றாரு, ஏதாவது தப்பு கூட பண்ணு, நீ ஏதாவது தப்பு பண்ணாதான் எனக்கு வேலை இருக்குன்றார். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஏதாவது நீ தப்பு பண்ணு, அப்பதான் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவ் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நீ ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருந்துன்னா இதனால ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப மோசமானது, அப்போ அது தேவையில்லாதது. நல்லது அப்படின்னு இந்த இடத்துக்கு புரிஞ்சுக்கிட்டா ஒரு செயல் செய்யும்போது நமக்கு பாவம் வருகிறது அப்படின்னு ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த புரிதல் என்பதை சரியாக எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவேற்ற நிலைக்கு போயிடணும். இப்போ சும்மா உட்காந்துருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. படைப்பினோட நோக்கம் அப்படி இல்லை. ஆனால் நம்ம முருகப்பெருமான் சொல்றார் அருணகிரிநாதர், சும்மா இரு அப்படின்னு. அவர் ஐயோ சும்மா இருக்க முடியலையே. திருப்புகழ் ஃபுல்லா பார்த்தா அலறல் பயங்கரமா இருக்கும். அவர் சும்மா இருக்க முடியலன்னு தான் சூசைட் பண்ணிக்கவே மலையிலிருந்து குதிப்பார். இப்போ சும்மா இருக்குங்கிறது அவர் சொல்றது மனம். அப்போ ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். எதை எந்த இடத்துட்ட எதுக்காக சொல்லப்படுகிறது. அப்போ ஆன்மீகத்தில் மிக சிறந்த விஷயம் என்பது புரிதல் என்பது மிக முக்கியமானது. அப்போ இதுதான் அவர் சொல்றாரு. அப்போ இதனாலதான் உனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ கண்ணு தெரியலன்னு சொல்லும்போது இவருக்கு கூட வச்சிருக்க அந்த 3 பேர்ல விதுரனோட கேரக்டர் எடுத்திருந்தா அந்த மகாபாரத பெருமளும் இந்த கதைகளை நான் டச் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
நீங்கள் ஏதாவது ஒரு தொட்டனா அது அது கதை, அந்த கதை தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். முழுக்க முழுக்க அது சொல்லப்பட்டது எனக்கு தெரிஞ்சு 100% இப்போ சொல்லப்பட்ட மகாபாரதம் முழுமையான மகாபாரதமாக இல்லை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கதை படிக்கும்போது எனக்கு நிறைய சில கான்ட்ரோவர்ஷியல் மேட்டர் இருக்குது. அடிப்படையில் இது இப்படி இருக்க முடியாது, இது சரியா இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டால் அம்மா வந்து இது உண்மையாக நடந்த உண்மையாக சொல்லப்பட்ட மகாபாரதத்திலிருந்து நிறைய மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் அது மாதிரி உண்டு, சிலது மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஒரு கதையை யார் எழுதுகிறார்களோ அவர்களை பொறுத்து, அவர்களுடைய வளர்கின்ற வாழ்ந்த சூழலை பொறுத்து அந்த கதையை மாத்துறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ராமாயணம், அது வேற ட்ராக்ல போகும். ராமாயணத்தில் வந்து சூர்பனகை அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ராவணனுடைய தங்கை சூர்பனகை. நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது சூர்பனகைன்னா முரம் மாதிரி பல்லுடையவள், பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சூர்பனகை. பட் நான் படிக்கும்போது வேற ஒரு ராமாயணத்தில், வேறு 18 ராமாயணம் கிட்டத்தட்ட இருக்குது, வேற ஒரு ராமாயணத்தில் படிக்கும்போது தமிழில் எழுதும்போது அந்த அவருடைய பேர் சூர்பனகை அல்ல, சொரூபநகை. சொரூபம் என்றால் அழகு, பேரழகு. சொரூபம். சொரூப நகை என்றால் புன்னகை. அவங்க பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து அவ்வளோ அவ்வளோ அழகான புன்னகையோடு அந்த குழந்தை பிறந்தது. பார்க்கும்போதே பார்க்குறவங்கள அவ அதில் கம்பன் வந்து அட்டகாசமாக வர்ணிச்சிருப்பார். பார்க்கும்பொழுது அது யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க பாட்டி, அது பெரிய ட்ராக், அந்த கதையே வேற. அந்த பாட்டி அவங்க அவங்களே வந்து ஒரு பெண்ணே வியந்து போற்றக்கூடிய அளவுக்குன்றார். அப்போ பெண்ணே வியந்தவங்க ஏன்னு சொல்றாருன்னா, பொம்பளைங்க ஈஸியா பாராட்ட மாட்டாங்கன்னு கம்பன் இன்டைரக்டா சொல்றாரு. பெண்ணே வியந்து பார்க்கின்ற அளவு குழந்தையே இருந்துதான் அந்த புன்னகை. அதை விட புன்னகை, அந்த இதழை பார்த்துட்டு கண்ணை பார்க்கும்போது கண்ணு அவ்வளோ பேரழகாக இருக்கான். கண்ணை பார்த்த செகண்ட்லேயே அந்த கடவுள் பார்க்குற மாதிரி இருக்கான் கண்ணழகு. அப்போ அதனால் பேரை வந்து அழகியில் கண்ணழகி அப்படிங்கிற பொருள்பட தான் பேர் வைக்கணும்னு இருந்தாங்க. பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ போட்டி இருந்தது. கண்ணழகா, அவரோட புன்னகை அழகா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பையனை சோகமாக இருக்கிறத விட அது ஒரு புன்னகை சிரிக்கும் போது, அந்த குழந்தை சிரிக்கும் போது அவ்வளோ பேரழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கும் பொழுது சொரூபநகை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தன் எழுதுறான் சொரூபநகர்னு, பேரை மாற்றி சூர்பனகைன்னு மாத்துறாங்க. அப்போது எதுக்காக சொன்னா, 2 வித்தியாசம். ஒரே கதையை 2 பேர் எழுதும்போது 2 வித்தியாசமான கதாபாத்திரங்களில் ஒரே கதாபாத்திரத்தை 2 பேர் எழுதும்போது வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அப்போ எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, அவரவர்கள் எழுதுறதை பொறுத்து மாறுகிறது. ஏறத்தாழ புராணங்கள் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற கண்ணோட்டத்தில் ஒரு சில மாற்றம், முற்றிலும் மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சிறு சிறு மாற்றங்கள் இருக்குது. அப்போ அதையும் ஆய்ந்து நமக்கு எது தேவையோ அதை தான் நம்ம எடுத்தோம். நமக்கு அதில் வந்து டீப்பாக போயிட்டு அது சரியா அது சரியாங்கிறது இலக்கிய போட்டிக்கு நம்ம போகலை. நமக்கு எது தேவை, இதில் முதல் சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதை வாழ்வில் நாம் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் அதில் உள்ளார்ந்த கருத்தை எடுத்து ஃபாலோ பண்ணுறதுல தான் முழுமையானதாக இருக்கிறது. அப்போது திருதராஷ்டிரனுக்கு இந்த பதில் சொல்லும்போது இதில் மிக முக்கியமானது பீஷ்மர், துரோணர், விதுரர், இந்த 3 பேர் வந்து அப்படியே சேம் வந்து துரியோதனனுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, துரியோதனனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க 18ஆம் போர்க்களத்தில். இந்த யாரெல்லாம் மிகச்சிறந்த ஞானியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வல்லுநராக இருக்கிறாங்களோ எல்லாருமே துரியோதனனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் துரியோதனன் தோற்கிறான். அதில் வந்து விதுரனோட பெஸ்ட் கேரக்டருங்கிறது. இதில் இன்னொரு கோயின்சைடாக வரக்கூடிய ஸ்டோரி என்னன்னாக்க, விதுரன் யார் அப்படின்னா யமதர்மனுடைய அவதாரமாக அதில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஜென்மத்தில் யமதர்மனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. யமதர்மன் மனிதனாக பிறந்து அப்படி வர்றவர் விதுரன். அதனால அவர் வந்து யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அவருக்கு வந்துருக்கிற ப்ளஸ்ஸு. அப்போது விதுரன் வந்து போரில் நின்னாக்க எதிரில் இருக்கும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கூட துரியோதனன் தரப்பில் வந்து தோக்குறாங்க, பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க, கௌரவர்கள் தோக்குறாங்க. ஏன் தோக்குறாங்கன்னா, மகாபாரதத்தில் வந்து அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறாங்கங்கிறது அது அவங்களுடைய கதையினுடைய படிக்கின்ற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது
முழுக்க முழுக்க 18 நாள் போர் நடக்குது. ஆனால் ஓப்பனிங்ல இருந்து அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரத கதை ஓப்பனிங்ல இருந்து சொல்லப்பட்ட கதை முழுதும் அது ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன தந்திரங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதோ எல்லாமே ஃபுல்லா ஒரு நாட்டாவே போயிட்டு இருக்கும். எப்படி எப்படிலாம் தோக்கடிக்கிறது இப்படி இல்லைன்னா அப்போ ஒரு விஷயம் வெற்றி அப்படிங்கிறது எண்ட் பாயிண்ட் தான் வெற்றி. இப்போ வெற்றி பெறுவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மகாபாரதம் ரொம்ப கிளீனாக எடுத்துட்டு இருப்போம். விதுரன் வந்து நின்னா நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி வியாசருடைய மகன் அப்படிங்கும்போது வியாசருடைய தவ வலிமைங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ முனிவர்கள் இருக்கிற எவ்வளவோ முனிவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்த விட மிகச்சிறந்த மாபெரும் ஞானியாக இருக்கிற ஒரு வியாசர். கிருஷ்ண பரமாத்மா நான் அவராக இருக்கிறோம் விரும்பணும். இப்போ நான் நீ யாரா இருக்கேன் என்ன சொல்லணும்னா இருக்கிறதே எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஹைலைட்டா ஒருத்தரை தான் சொல்லுவோம் இல்லையா. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு எனக்கு ஹைலைட்டா இருக்கிறவர் வியாசர். அவருடைய பையன் அவருடைய வியாசருடைய அட்வைஸ் படி இங்க ஃபாலோ பண்ற போது அவருடைய சக்திங்கும் போது அனைத்தும் இருக்கின்ற பொழுது இவங்க தோற்கடிக்கிறாங்க. ஏன் தோற்கடிக்கப்படுகிறார்கள்? கௌரவர்கள் எப்படி தோற்கடிக்கப்படுகிறார்னா பின்னணி முழுவதும் கதையில வந்து ட்விஸ்ட் பாயிண்டாவே வந்துகிட்டு இருக்கும். கிருஷ்ணர் எல்லா இடத்தையும் கேட்ச் பண்ணி அந்தந்த நாட்டில் அப்போ இது வந்து கதையாக மற்றும் புராண கதையாக எடுத்துக்கொண்டு இதை எப்படி ஒரு வெற்றிங்கிறது எடுத்துன்னே வராது. அந்த செயலுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு போறது. அதான் டும் டாம் அப்படிம்போம். டும்னா வேண்டும் அப்படிங்கிறது, டாம்னா வேண்டாம். அப்ப எது வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறத டும் டாம் விதின்னு பேருது. அப்போ எது வேண்டும் எது வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கின்ற பொழுதுதான் எந்த செயலையுமே வெற்றி பெற முடியும். அப்போ விதுரனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாண்டவையர் அப்படின்னு ஒரு ஞானி இருக்கிறார். அந்த ஞானியுடைய இது என்னன்னா அவர் இந்த பிறவியோடு இந்த உடலை விட்டுட்டு இறைவனோட ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு பல பிறவிகள் வந்து தொடர்ச்சியா ஞான நிலையில தவம் இருந்துகிட்டே இருக்கிறார். அது கடைசி நிலை. இதுக்கப்புறம் அவர் வந்து கடவுளோட ஐக்கியமாக போறார். மாண்டவையர் அவர் ஐக்கியமாக போறார். அப்போ ஒரு ஆசிரமத்தில் வந்து தியானம் இருக்கிறார். தியானம் இருக்கின்ற பொழுது அவரு டீப்பா கான்சென்ட்ரேட்டோட தியானம் இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து திருடன்கள்லாம் திருடிட்டு வந்து அவரோட அந்த ஆசிரமத்தில் ஒளிஞ்சிடுறாங்க. காவலர்கள் எல்லாமே சுற்றி தேடி பாட்டு இங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது உள்ள திருடன் இருக்கும்போது அரசன்ட்ட சொல்கிறாங்க, நம்மால் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, கூடவே திருடனே வச்சிருக்காருன்றாம. அவரு கடுப்பாயிறார் மன்னர். அந்த ஆளு நல்ல ஆள் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ பேர் காவாலித்தனமா அந்த ஆள் தான் கூப்பிட்டுட்டு வான்ட்டு தூக்கிட்டு வர்றாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியல. தூக்கிட்டு வந்தோடனே கேள்வி கேட்கல, இவங்க எல்லாம் உங்க திருடன்லாம் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு அடி செம்மடி வெளுக்குறாங்க. மாண்டவருக்கு தாங்கவே முடியல, போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அடி உத விழுந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மெடிடேஷன் தானே பண்ண சொல்லி நான் தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கவே இல்லை. அடி விழுது. அப்போ ரொம்ப கோவம் வந்துடுது அவருக்கு, உச்சக்கட்ட கோவம் வருது. கோவம் வந்தோடனே யாரா அவன் இது இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றது யாருன்னா அப்போ சொல்லி இதெல்லாம் கர்மாவில் வருதுன்னா, கர்மாவை யாரா ஃபாலோ பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு இவரு பக்கத்தில் வந்து யமதர்மம் இருக்காரு கூப்பிட வரன்ட்டு அவர் இங்கே வையா அப்படின்னா அவர் வந்து கேட்குறாரு என்ன என்னை போய் ஏன் தேடி அடிக்கிறாங்க அப்படின்னா அவர் உடனே புத்தகத்தை பெறுறாரு. பார்க்கும்போது நீ வந்து போன ஜென்மத்தில் பல ஜென்மத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும்போது தெரியாமல் பூச்சிகள்லாம் பிடிச்சி அடித்து நசுக்கியிருக்க, அதுக்கு தண்டனை இதுன்னு அவர் கடுப்பாயிட்டார். யோ எப்பயோ தெரியாம பண்றதுன்னு நீயே சொல்ற, தெரியாம பண்றது இந்த அடியா அடிப்பான். செம்ம கடுப்பாயி அப்போ மாண்டவையர் என்ன சொல்றாருன்னா சாபம் கொடுக்குறாரு, இதுக்கு போய் இவ்வளவு தண்டனைலாம் கொடுக்க கூடாது. அப்போ நீ மண்ணில் மனிதனாக பிறந்து அவர்கள் படுகின்ற வேதனை நீயும் அனுபவித்து அதை உணர்ந்து இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்காதுன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்போ நீ மிகப்பெரிய அரசவையில் பிறந்து அரசன் மகனாக அரசவையில் பிறந்து பதவி கிடைக்காமல் அந்த வழி இருக்குல்லையே அதை நீ ஃபீல் பண்ணு, அங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அப்போ மனுஷங்களுக்கு இவ்வளோ பாதிப்பை கொடுக்காத, கவுண்ட் டவுனா கொடுக்காத, கொஞ்சம் குறைச்சி கொடு, தெரியாம செஞ்சதெல்லாம் விட்டுருன்னு நிறைய அட்வைஸ் பண்ணி சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தினுடைய விளைவாகத்தான் யமதர்மனுடைய மறு உருவமாக விதுரன் வரார். இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். கதை எப்படி இருந்தாலும் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் கர்மாவில் இது அடிப்படையில் 100% இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்தால் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை 100% 100% வட்டியும் முதலமாக வருகிறது. வட்டியும் முதலமாக தெரியாம நான் செய்தாலும்
ஏன்னா அதுதான் இந்த பீஷ்மரோட கதையில வரும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஷார்ட்டாக ஒரே வரியில் சொல்லணும்னா, பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுக்கும்போது அதுக்கான ரீசனுங்கும்போது 100 பிறவிகளை தாண்டி கிருஷ்ணன் சொல்றாரு, ஒரு பாம்பு வந்து அடிபட போதுன்னு தூக்கி போடும்போது அது எதிர்பாராத விதமாக கல்லியோட முள்ளில் விழுந்து இறக்குது. அவர் வந்து நல்லா இருக்கணுங்கிறது தான் செய்யறது. செயலினுடைய விளைவுதான் கர்மா. பலமுறை சொல்லிருக்கேன், செய்யறீங்க இல்லையா, அது அது வந்து கர்மாவே இல்லை. கர்மாவில் வர அது கர்மா தான். செயலுங்கிறது செயலுடைய விளைவு. இவர் செய்யறது உண்மையிலேயே ஒரு பாம்பு அடிபட்டு இறக்க போகுது, குதிரையில் போகும்போது அடிபட்டு இறக்குது அப்படிங்கிறதுக்கான செயல் தான். அது நல்லா இருக்கணும், அது உயிரோட பொழைச்சிக்கணும்னு சொல்லி தான் பீஷ்மர் தூக்கி போடுறாரு. ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, அது முள்ளில் விழுந்து நகர முடியாம இறந்து போயிடுது, முள்ளு குத்தி இறக்குது. அப்போ அதை சமன் செய்வதற்காக தான் அவர் வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருந்து இறக்குறார். இது எல்லாமே கோயின்சைட். மகாபாரதம் முழுக்க படித்தோம்னா இப்படி தான் முன் ஜென்மத்தோட கோரலேட் பண்ணி தான் முழுமையாக அந்த கதை முழுமையாக வரும். அப்போ இதில் 3 சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து முன் ஜென்மத்தில் தெரியாமல் ஒரு பாம்பு நல்லா இருக்குன்னு செஞ்சு இறக்குறது ஒன்று. அடுத்தது கண்ணு வந்து தனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட உணவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா தெரியாமல் கண்ணு முன்னு தெரியாமல் சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் சாப்பிட்டதுனால வந்த விளைவு கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி சின்ன வயசுல புழு பூச்சிக்கு வந்து வலியை கொடுத்து வேதனை கொடுத்து தீங்கு இழைத்ததனால் ஏற்பட்ட கொடுமையில தான் இவர் மாண்டவையருங்கிற மாண்டவையர் அப்படிங்கிறவருக்கு பாதிப்பு வருது, அடி உதெல்லாம் உழுது. இப்போ இது ரிலவெண்ட்டாக நான் அது ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா கர்மாவில் இதுக்கு முன்பு என்ன செய்திருந்தால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது. 4448 நோய்கள் வருகிறதுனா அதுக்கான காரணத்தை வந்து அகத்தியர் வந்து மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் சொல்கிறார். ஒன்றுக்கும் சொல்கிறாரு. அது இப்போது டைம் இல்லை, லேட்டரான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது முழுமையாக எடுக்க முடியல. குறைந்தபட்சம் ஒரு 40-50 நோய்களும் அந்த நோய் இப்போ அடிப்படை காரணம். ஒரு திருமணம் செய்கிறாங்கன்னா திருமணம் ஏன் லேட் ஆகுது, பெண்ணுக்கு லேட் ஆகிறதுக்கான அடிப்படை காரணம் அந்த பாதிப்பு முன் ஜென்மத்தில் ஒருவர் செய்திருந்தால் மட்டும்தான் திருமணத்தில் லேட் ஆகும். அதே மாதிரி கண் பார்வை சரி, ஒரு ஒரு உறுப்பு சம்பந்தமாக, அப்புறம் இந்த ஆஸ்மா, இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது, தலைவலி, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் முன் ஜென்மத்தில் ஒருவர் என்ன செய்திருந்தால் என்ன பாதிப்பு வரும். இதை வந்து அகத்தியர் எப்படி சொல்றாருன்னா, ஒருவருக்கு மருந்தே இல்லாமல் நோய் சரியாகணுங்கிற இல்லையா, அந்த இடத்துல முக்கியமாக நிற்கிறது என்னன்னு கேட்டாக்க, முன்ஜென்மத்தில் ஒருவர் என்ன பாவம் செய்திருக்கிறார் அந்த பாவத்தை அவரே சென்று சரி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அந்த மாதிரி போய் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் பரிகாரம்ங்கிற விஷயத்துல அகத்தியர் பரிகாரங்கிற விஷயத்தை எடுக்கிறாரு. அப்போ போக முடியலன்னா இந்த நோய்க்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும், அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தான் பரிகாரமா கவுண்ட் டவுன் பண்றாரு. அதோட சேர்த்து மருந்தையும் அவர் சொல்றார், ப்ரிஸ்கிரைப் பண்றாரு, இந்த மருந்து இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது, இப்போ கம் டு த பாயிண்ட், இப்போ கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வர்றோம். இப்போ கர்மாங்கிறது வரும்போது இப்போ கண் பாதிப்பு அப்படிங்கிற பொழுது அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக 6 காரணங்கள் சொல்லப்படுகிறது, இது வருது. ஆனால் கர்ம ரீதியான அடிப்படை காரணம், இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவருக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் அவருக்கான ஒரு கர்மா அப்படிங்கும்போது அந்த உறுப்புக்கான கர்மாவில் அவன் ஏற்கனவே அந்த உறுப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு எடுக்கிறானோ அதை அந்த உறுப்புக்கு வரணும். அதனால தான் உறுப்பினுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது. இந்த உறுப்பு ஏற்கனவே ஒருவனுடைய பாதிப்பு கொடுத்துருக்குது, இந்த உறுப்பு ஏற்கனவே ஒருத்தனுக்கு பாதிப்பு, அந்த பாதிப்பினுடைய கண்ணோட்டம் அங்கே அடிக்கும். அப்போ அதனால இந்த உறுப்புகள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப அது பவர்ஃபுல் பாயிண்ட். மன்னிப்பு, உறுப்புகளிடம் மன்னிப்பு கேட்கறது இந்த இடத்துல ரொம்ப. கண் பார்வைன்னா கண்ணுகிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அந்த கண் பாதிப்பு நாம் யாருக்கோ அதை செய்திருக்கிறோம், அதை பிரித்து பார்க்க முடியல அப்படிங்கிறது. நம்முடைய பார்வையின் நோக்கம் சரியாக இல்லாததனால் பலருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு அல்லது பழிபாவங்கள், அதற்கு நாம் காரணமாக இருந்துக்கும் போது அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயம். இந்த மன்னிப்புங்கிறது சப்டிவிஷனாக போகும்போது பல்வேறு நோய்களும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம்ங்கிறத வெரி தெளிவாக மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உறுப்புகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் பிளட்டுக்கும் வருது, ஒவ்வொன்றுக்கும் வருது. அப்போது இந்த இடத்துட்ட எப்படின்னா, இது வந்து புரிதலின் அடிப்படையில் தான் இந்த கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒருத்தன்ட்ட போய் கண் பாதிப்புனா எந்த ஜென்மத்தில் என்ன இருக்குன்ட்டு நோட்ஸ் எடுத்து அதுக்கு வீடியோலாம் போட்டு காமிக்க முடியாது. இது இந்த போன ஜென்மத்தில் இப்படி இருந்த அப்படிலாம் போட்டு அதுக்கான வாய்ப்பு இல்லை, அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட
சைக்காட்ரிக் பேசிஸில் அல்லது முன் ஜென்மத்தை சொல்லக்கூடியவர்கள் அடிப்படையில் போனால் தான் உண்டு தவிர அது வீடியோலாம் எடுத்து பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துட்டங்கிறது புரிதல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அப்போ இந்த இந்த விஷயம் நமக்கு நடக்குதுன்னா ஏற்கனவே நாம் இதை செய்திருக்கிறோம், அதனால் இது வருகிறது. அப்போது இந்த இடத்துல இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அவர் வந்து இறைவனுடைய பார்வையில் கர்ம விதியின் அடிப்படையில் அவருக்கு வந்து திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதான் அந்த பாவத்தை கழிக்கிறது. எல்லாமே இந்த உடல் இன்னும் இன்னும் ரொம்ப வெளிப்படையா கர்மாவை ரொம்ப சிம்பிளா ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, இந்த ஆன்மா அப்படிங்கிறது இறைவன், ஆன்மா உயிர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆன்மா அப்படிங்கிறது ஆன்மாவிற்கு பாடம் தேவை, அனுபவம் தேவை. அனுபவம் என்பது பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளப்படுவது. இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பாடத்தையோ அனுபவத்தையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான கருவிதான் உடல். ஆன்மா பாடத்தையோ அனுபவத்தையோ கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அதற்கான கருவி என்பது உடல். ஆன்மாங்கிறது அவர் அனுப்பி விடுறாரு, இந்த ஆன்மாவை செய் போய் கற்றுக்கிட்டு வா, அனுபவம் பெற்று வா, அவ்வளோதான். பிறப்புங்கிறது அதுக்காக தான் வருது. அப்போது அந்த பிறப்பு அனுபவத்தை கற்றுக்கொள்ள அல்லது பாடத்தின் மூலமாக அனுபவத்தை கற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது அதுக்கு ஒரு கருவி, ஸ்லேட்டு நோட்டு எழுதி பார்க்குற ஒரு டூல் தான் உடம்பே. அப்போ இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அதை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புரிதல் பேசிக்காக அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ இந்த உடலை வச்சுக்கிட்டு நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அப்போ ஒவ்வொன்றும் அடிபடுறோம் இல்லையா, அடிபடுகின்ற பொழுது தான் பெரும்பாலுமே இந்த ஆன்மா வந்து புரிந்து கொள்கிறது. அப்போ அடிப்படாமல் பிரச்சனையை பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் புரிந்து கொள்வதற்குத்தான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற கதைகளும் வழிகாட்டுதலும் குருமார்களும் சொல்வதுங்கிறது அதுதான். இப்போ குருமார்கள் முழுமையாக ஒரு கர்மாவை முழுமையாக சரி செய்து விடுவார்களா அப்படிங்கிறதுக்கு கர்ம ரீதியாக சொல்லப்படுகின்ற கருத்து எப்படி சொல்கிறதுனாக்க, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாயை காயின்ஸாக எடுத்துகிட்டு போது பெரிய மூட்டையாக இருக்கும், அதை தூக்கிட்டு இருக்கும்போது வலியும் வேதனையோடு இருக்கும். அதே வந்து நீங்கள் நோட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகிறதோ செலவு பண்ணுறதோ ஈஸி. அப்போது ஒரு குரு என்பவர் எதை சரியாக செய்ய முடியும் செய்கிறார்கள் என்றால், முடியுங்கிறது வேற விஷயம், டோட்டலாக பிறவியற்ற பயனையை குருவால் கொடுக்க முடியும். எதை செய்ய பெரும்பாலும் குருவானுடைய போதனை எதுவாக இருக்குன்னா, அந்த 10,000 ரூபாய் இருக்குன்னா 10,000 ரூபாய் காயின்ஸாக இருக்குது, மூட்டையோட வெயிட்டாக தூக்கிட்டு ஒன்று ஒன்றா எண்ணி கவுண்ட் பண்ணி கொடுத்து சிலரையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறத விட அதை நோட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்து ரொம்ப ஈஸி. ஹேண்ட்லிங் இஸ் வெரி ஈஸி. இந்த விஷயத்தை தான் ஆன்மீக போதனை குருமார்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக போதனைங்கிறது இதுதான். அந்த கர்மாவை எளிமைப்படுத்தி கொடுத்துருவாங்க. எளிமைப்படுத்தி கொடுக்கும்போது கர்மாவை அவரவர் கர்மாவை அவரவர் தான் கழிக்க வேண்டும். ஆனால் எளிமைப்படுத்தி கொடுக்கும்போது செலவு பண்ணுறதும் பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ ஈஸி இல்லையா, அந்த மாதிரி தான் கர்மாங்கிறத எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது. அந்த அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக்டருங்கிறது அதை எளிமைப்படுத்தி கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய மூட்டையாக சுமந்துக்கிட்டு வழியோட போகிறது, வெயிட் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறதுலாம் வேண்டாம் அப்படின்னு அதை சின்னதாக எடுத்து கொடுத்துட்டு எளிமைப்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இதை புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது கர்மா அடிப்படை காரணம் வாழ்க்கையில் கர்மா தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து வெளில வந்தால் மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ அந்த டொனேஷனுங்கிறது அப்போ இன்னும் வெளிப்படையாக சொல்லும் பொழுது இந்த இடத்துல கூட மகாபாரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண் கொடுக்கறதோ அதே எதுவுமே ரொம்ப கான்சியஸாக சொல்லலை. இப்போ டாக்டர் சொல்கிறதுமே கொடுக்கவே கூடாது, போகவே கூடாது, இப்படிங்கிறது கர்ம விதி, இவர் இப்படி இருக்கணும்னு. அப்போது ஒருத்தர் கண்ணே இன்னொன்று இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. இப்போ கண்ணு தெரியாத ஒருவர் இருக்கிறார், ஆனால் இன்னொருத்தர் வந்து உடல் இறக்கின்ற பொழுது அவருடைய கண் அவருக்கு தானமாக கொடுக்கப்படுகிறது. கண் தானமாக கொடுக்கின்ற பொழுது அப்போது இறக்கின்ற பொழுது மண்ணோடு மண்ணாக போகின்ற ஒரு கண்ணு, அந்த கண்ணை இன்னொரு கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கின்ற பொழுது அவருக்கு பார்வை கிடைக்கிறது, அதன் மூலம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, அவர் இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அப்போ அது கொடுக்கறது பாவமா புண்ணியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான பதிலும் அந்த மகாபாரத கதைகளில் வருது. ஏற்கனவே சொல்லப்படும், அதை டைரெக்டாக எதையுமே சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லப்படுகிறது. அப்போ அதை எப்படி சரி செய்யுது? அப்போ இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் அதை என்ன பண்ணும் இதை பண்ணாங்கிற வேண்டாம், அதனால் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அதில் சிம்பாலிக்காக வந்து மகாபாரதத்திலேயோ அல்லது இந்த கர்ம விதியில் அடிப்படையில் கர்மா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல எழுதி நம ஓம் அப்படின்னு போட்டவர் வியாசர். வியாசர் வந்து வியாசர் எழுதுறது, அதுக்கப்புறம் தனித்தனி முறையில் மகாபாரதத்தில், அதுக்கப்புறம் நிறைய கோட்டில் இந்து மதத்தின் சார்பாக சொல்லப்பட்டதில் தான் கர்மா பேஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்காங்க. விதைத்ததை அறுப்பாய் அறுவடை செய்வாய், விதைத்ததை அறுப்பாய் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு சொல்லும்போது
மற்றவர்கள் வாழ்வதற்காக நீங்கள் செய்கின்றது புண்ணியத்தில் வரும்னு சொல்றார். அப்போ இது ரொம்ப பிரிச்சு ரொம்ப டீவியேஷனா ரொம்ப பிரிச்சு அப்ப செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இதை யார் யாருக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு ஒருத்தர் எடுத்துட்டாக்க இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஸோ ரொம்ப டீப்பா அது போக வேண்டியதில்லை. அது டீப்பாங்கிற சப்ஜெக்ட்ல செய்தாமா யார் எப்போ எதை செய்யலாம் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க. பட் அடிப்படையில் நாம என்ன சொன்ன பேசிக்கா சொல்லுகிற பொழுது தர்மத்தின் இதுவரை தர்மம் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா? தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம், உயர்ந்த தர்மம் நிறைய இருக்குது. தானத்தில் நிறைய தானம் இருக்கு. அதுல சிறந்த தானம் எது? அது மாதிரி தர்மம் நிறைய செய்யறோம். இப்போ தர்மத்தினுடைய மிகச்சிறந்த தர்மம், மிக உயரிய தர்மம், ஹைலைட்டா எது அப்படின்னு கேட்டாங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் நான் சால்வ் இது ஃபார்முலா இந்த ஃபார்முலா பிடிச்சிக்கிட்டா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அப்போ தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் எது அப்படின்னு சொன்னாக்க எது சொல்லப்படுகிறதுனா உன்னை போல் மற்ற உயிர்களையும் நீ கருதினால் அதுவே தர்மத்தில் உயர்ந்த தர்மம். இதுல எல்லாமே அடங்கிறது. இதுதான் இன்டைரக்டா வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு துன்பம் வருது, பசியோட இருக்கேன். பசிக்கும் போது சாப்பாடு இருந்தால் நல்லது, பசியில வலி வருது, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்குது, சோகமா இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன்னா இதே போன்று பசியோடு இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் வலியும் வேதனையும் இருக்கும் என்று நீ உணர்ந்தால் அதுவே மிகச்சிறந்த தர்மம். அந்த சிந்தனை இது இருக்கு இல்லையா? கொடுப்பது வாங்குவது எல்லாமே இங்க செகண்டரி தான். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். தாட், எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் மிக உயர்ந்த தர்மம். அப்போ இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. மன ரீதியாக பசிக்குதுன்னு போகும்போது இன்னொரு உயிர் பசிக்கும் போது அதுவே நீயாக மாறுகின்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கர்மாவே இருக்காது. அது சிகத்தன் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் ஹைலைட்டா மனிதர்களுக்கு மனிதர்களையும் தாண்டி உயிர்களையும் நேசித்து பயிர்களையும் நேசித்து அந்த பயிர்களுடைய கண்ணீரையும் கண்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் இல்லையா? அந்த சொல்லது காரணம் அந்த இடத்துக்கு எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கின்ற அது மிகப்பெரிய இடம். எல்லா உயிர்களையுமே தன்னுடைய உயிராக நினைக்கக்கூடியது இருக்கு இல்லையா? அது மிகச்சிறந்த எண்ணம், மிகச்சிறந்த கர்மாவினுடைய கழிப்பு. கர்மாவை கரைக்கிறதுல நிறைய சொல்றாங்களா? கர்மாவுடைய கரைக்கிறதுல மிகச்சிறந்தது எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் அந்த மாதிரி நினைக்க முடியாது. சில பேர் மோட்சத்துக்கு போறோம்னு சொல்றாங்க இல்லையா? மோட்சத்துக்கோட பெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, யார் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும் என்றால் யார் ஒருவன் அனைத்து தீய கர்மாக்களையும் கழிக்கின்றானோ, இதுக்கப்புறம் என்னுடைய கர்மா தீய கர்மாவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வருகின்றாரோ அந்த இடம்தான் மோட்சம். செத்து போயிட்டாலே மோட்சம் இல்லை. அல்லது ஏகாதேசியில செத்து போயிட்டா டைரக்டா ஓப்பன்ல இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய தீய கர்மா முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டால் அந்த நிலைக்கு பெயர் தான் மோட்சம். அழிக்கப்பட்டது இல்லை, இதுக்கப்புறம் என்னுடைய எந்த ஜென்மத்தினுடைய தீய கர்மமும் என்னிடம் இல்லை அப்படிங்கிற நிலையில நீ அந்த நிலை தான் மோட்ச நிலை. அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கடவுளே வந்து கேட் போட்டாலும் இட் வில் பி ஓப்பன். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். அது வெறிங்கிறது தான். கடவுள் சார் சொல்ல கடவுள் அன்பு ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டவர். கடவுளுக்கும் நமக்கும் ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தீய கர்மம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபினிஷ்ட் அப்படின்னா அவர் தடுக்கவே முடியாது. இந்த முழுமையான மோட்சத்துக்கு அவர் தடுத்தாலுமே நம்ம போக முடியும். அப்போ விதி என்பது மிக சாலிடாக ஸ்டாண்டர்டாக உறுதியாக இருக்குது. அந்த விதியை நாம் கரெக்டாக பின்பற்றினா நமக்கானது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதுமான செய்தியாக நான் பார்க்குறேன். இதில் டாக்டர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போகும்போது இன்றைய வகுப்பு வரல, சித்தர்களுடைய அந்த வகுப்புக்கு செல்வதாக சொல்லியிருந்தார் இல்லையா? இடையில சொல்லும்போது ஒரு விஷயம் எல்லா லைவ்ல சொல்லியிருந்தாங்க. இந்த வகுப்பை எப்படி எடுத்துக்கிட்டு போறது, இந்த கர்ம விதியினுடைய இந்த தானம் இருக்கு இல்லையா, நம்ம சொல்லுகின்ற அந்த விதியை மற்றவர்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 6:30க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1 hour ஆயிருக்கு. ஓகே, ஒரு 1/2 hour. இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த புரிந்ததை மற்றவர்களுக்கு யார் எப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம், அல்லது இந்த வகுப்பு இன்னும் சிறப்பாக இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். யாராவது சொல்லலாம். எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எனிபடி? வணக்கம். 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 இப்போ நேத்தி ரோஜா மேடம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு இது வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ ஏற்கனவே நம்ம
பார்த்திருக்கோம். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 35-40 இதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. 99% கூட சொல்லலாம். வயசானவங்களா ஆனா இருக்கிறாங்க. நம்ம அடுத்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு அந்த புரிதலே வர்றதில்ல. ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதா இருக்கட்டும், காலையில எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளுடைய ஹேபிட் தான். சின்ன வயசுல நம்ம என்ன பழகிட்டோமோ அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நான்வெஜ் நிறைய பேருக்கு விட முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அதை சாப்பிட்டுருப்போம். அதோட டேஸ்ட்ல வந்து நம்ம அடிக்ட் ஆயிருப்போம். அதனால அதை விட முடியல. இவன் இதே விட்டாலும் நம்ம நம்ம சின்ன இவன் வயசுல இவன் விட்டாலும் கூட இருக்க விட மாட்டேங்கிறான், விளம்பரம் விட மாட்டேங்கிறான். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அது வீட்டுல செய்யும் போது அந்த ஸ்மெல்லு வேற ஏதாவது இது ஆமா, ஆகும்போது நமக்கு டெம்ட் பக்கத்து ஆகுது. வீட்டுக்காரன் விட மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரன் விட மாட்டேங்கிறான், கீழ் வீட்டு டிவி போட்டா டிவில இருக்கவும் விட மாட்டேங்கிறான். சரி ஆமா, தேடாம. அது ரெண்டு. அதுவும் சண்டேனால இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அதிகமா டெம்ட் ஆகாது. ஆமா, எலும்பு எலும்பு கடிச்சாதான் உங்களுக்கு வந்து சாபல்யமே அடையிற மாதிரி அன்னைக்கு அந்த கடந்து ஃபீல் ஆமா வந்துடும். ஆமா இதுல எடுத்து ஒருத்தன் பேப்பர்லயே போட்டிருப்பானே, ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வைக்காததனால் கணவனை அடித்து கொன்ற மனைவி அவ கறி வாங்கிட்டு வரல. என்னையா நீ எல்லாம் ஹஸ்பண்டு கறி வாங்கிட்டு வரல, அடிச்சு கொண்டிருக்காங்க, பேப்பர்ல போட்டாங்க. சண்டேன்னா லீவுன்றீங்கல்ல, சண்டேன்னா கறி, சண்டே இல்லைன்னா அன்னைக்கு நீ மட்டன், சண்டே ஸ்பெஷலானா என்ன அர்த்தம்னா மட்டன்லாம் எடுத்திருந்தாச்சா. இப்போ இந்த நாள் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம், டெய்லிங்கிறது வேற விஷயம். சண்டேன்னா மட்டன், அப்படி மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜுங்கிறது. ஆமா, அது அப்படிதான் மாறிடுச்சு. ஓகே. ஸோ சோ இப்ப இது ஏன் நம்மளால அதை விட முடியல அப்படின்னு மெயின் ரீசன்ல அப்படி பார்க்கும்போது பார்த்தா, நம்ம சின்ன வயசுல இருந்து பழகுனதுதான். சோ அந்த பிராக்டிஸ் இருந்தது, நம்ம வெஜ்ஜாவே இருந்திருந்தோம் அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இப்ப ரோஜா மேடம் வந்து காலையில சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, கர்மா கிளாஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க கண்டிப்பா வந்து அப்ப மன்னிப்பு கேட்கறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஏத்துப்பாங்களான்னு தெரியாது, எல்லா விஷயத்தையும் சொல்லியும் கொடுக்க முடியாது, அந்த நேரத்துல புரிதல் இருக்காது, அவங்களுடைய பேரண்ட் எப்படி அதை இது பண்ணுவாங்கிறதும் தெரியாது. பட் மன்னிப்பு கேட்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கர்மால உள்ள முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்கும் போது அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா போகும். சோ அதனால நான் எப்படி இத புரிதல் பாக்குறேன்னா, நம்ம வீட்டுல மத்தவங்களுக்கு நீங்க யாருக்கு சொல்றீங்கயோ சொல்லலையோங்கிறது வந்து அது அப் டு யூ. உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குது, ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க, அவங்க கிட்ட நீங்க சொல்லும் போதுதான் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியாம இருக்காங்க, பினான்சியலா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஓரலா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்குற பேம்ப்ளெட்டோ இதுவோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க குரூப்ல ஆட் பண்ணும்போது அதை வந்து அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து நான் பாக்குறேன். இது இல்லாம குழந்தைங்க, வீட்டுல உள்ள குழந்தைங்க, உங்க ரிலேஷன் குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. காலையில எழுந்திரிக்கணும்பா, இந்த மாதிரி விஷயங்கள். ஐயா சொல்றாங்க இல்லையா, 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கணுங்கிறது பண்ணாதான் அவனுக்கு ஒரு சக்சஸ் ஆன கேரியரே வரும். சோ அதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்ததுமே எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா உடனே மாத்த முடியாது. சின்ன சின்ன மெசேஜ்ல அவங்களுக்கு வந்து மாத்தலாம். அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்ல நம்ம போடுற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. உங்க பேஜ்ல நீங்க வந்து ஷேர் பண்ணலாம், ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னெடுப்பு பண்ணும்போது இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமே நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி, நன்றி நன்றி. நன்றி நன்றி. அது இந்த நேரத்தில் எழுப்ப ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணா, நேரத்தில் எழுப்பினா இப்போ காலையிலேயே எழுந்திருக்கணுமானே கேட்குறேன். எப்படா எழுந்திருக்கும், 7:30 8 மணிக்கு எழுந்துச்சு 8 to 9க்குள்ளே கிளம்பிடுறாங்க. காலைங்கிறதே 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் எழுந்திருக்கலாம்னா 3 4 மணிக்கேனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் பார்ப்பான். நீ அப்போ தொடர்ந்து எழுப்பினா பேசாம பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கலாம்டா. இந்த அளவுக்கு நம்மளை எழுப்பிட்டே கொண்டுருவாங்க போல இருக்கு. பக்கத்து வீட்டில் 10 மணி வரையும் தூங்குறாங்கன்ட்டு அங்கே போயிடுவாங்க. பட் அந்த இது அப்போ படுக்கிறது எழுந்திருக்கிறது அந்த வளர்ப்புங்கிறதுலே ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ரோஜா மேடம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம். சார் நான் அனிதாங்க சார். எஸ் ஆடல் நாயகி. என்ன நீங்க விஷுவல்லே வரலையே? விஷுவல்ல வர முடியலைங்க சார். ஆமா. பட் நான் இந்த 10 நாள் இங்க இந்தியால இருந்ததை வச்சு நான் ஒன்று சொல்றேங்க சார். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பிகின்ஸ் வித் யூ. ஸோ என்னை வந்து ஒரு 40 வருஷமா பார்த்தவங்க இந்த ட்ரிப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன மாற்றம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்தவங்க கேட்டாங்க, கேட்குறவங்க கிட்ட ஆமா, கன்வே எனக்கு பண்ண. ஃபோன் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல தானே இருக்காங்க, சொன்னாங்க அழகா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்குது. ஏற்கனவே வயசானவங்களா இருந்தாங்க, ஏற்கனவே 48 50 கிராஸ் ஆச்சு, இப்போ வந்து 35ல ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம கர்மாவளோட காயகல்பம் தான் காரணம்.
அப்படின்னு சொன்ன கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். பத்தியா ஃபோனு கூட வந்திருக்கு இங்க இருந்து. சொல்லுங்க. ஸோ அப்படி பார்த்தவங்க கேட்டாங்க சார். ம். ஒரு ஒரு 10-15 பேர்த்துக்கு கன்வே பண்ண முடிஞ்சுதுங்க. ஆ. இன்னொருத்தர் வந்து லாங்குவேஜ் பேரியர். ஓ. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை வந்து நம்ம மன்னிப்பறிக்க நம்ம லாஸ் எல்லாமே அட்லீஸ்ட் மினிமமாக நம்ம என்ன கன்வே பண்ணுறோமோ அது வந்து லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் ஃபஸ்ட் அதை கொடுக்க ட்ரை பண்ணலாங்க. இப்போ யூஎஸ்ல இருந்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் தமிழில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் இந்த நம்மளோட இப்போ ஐயா சொன்ன மாதிரி தர்மம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த ஒரு கர்மானா என்ன அதை புரிதல் ஒரு ப்ரோஷர் மாதிரி கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது வந்து லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுங்க. நான் கல்கட்டா போயிருந்தப்போ அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்போ இந்த கிளாஸ் இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. இங்கிலீஷ் இல்லை அப்படிங்கிறப்போ கன்வே பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிச்சேங்க நான். ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இறைக்கட்டளைகளையும் இந்த மன்னிப்பு கேட்குறதையும் இங்கிலீஷில் சொல்லலாம். பட் மற்றதை அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அது ஒரு தாட்டும் வந்துச்சுங்க. ஸோ எனக்கு இது ரோஜா மேம் மாதிரி எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு தெரில. பட் நம்மளோட சேஞ்ச் வந்து மற்றவங்கள கேள்வி கேட்க வைக்குதுங்க டெஃபினட்டாக. நன்றி நன்றி மேடம், அருமையாக சொன்னீங்க. இந்த இதில் லாங்குவேஜ் பேரியரை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மன்னிப்பறிக்கைங்கிறது. மன்னிப்பறிக்கை எல்லாமே வந்து தமிழ்லேயும் இருக்குது, அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. பட் கான்வர்சேஷன், அந்த கன்வே ஸ்டோரிஸ், இப்போ டாக்டர் பேசுறது நீங்கள் இப்போனா ஏதாவது கேட்டாக்கா அடுத்து வந்து சாரோட வீடியோ தமிழில் நீங்கள் போட்டுடலாம். அதே இப்போ இங்கிலீஷில் நீங்கள் இப்போ யூஎஸ்லாம் இருக்கும்போது இங்கிலீஷ், அப்போ இங்கிலீஷில் கொடுக்கும்போது அதே இது இங்கிலீஷில் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதை இப்போ வீடியோ போடுறோம் இல்லைங்க சார், அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி கீழே இந்தியா இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் போட்டாங்க கூடங்க யூடியூப் வீடியோ பார்த்துக்குங்கன்னு நம்ம சொல்லலாங்க. ரைட், ஓகே. ஸோ அவங்க வந்து பெங்காலி, நான் என்னன்னா அது யூஎஸ்லேயும் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுதுங்க சார். ஓகே, ரைட்டு, உண்மைதான். அதுக்காக தான் நம்ம ஏஐ ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த டெக்னாலஜியை இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக வித்தின் 1 வீக்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 1 வீக் கிட்டத்தட்ட அது ட்ரையல் ப்ராசஸ் இருக்கும். அப்போது அதை பிறகு நீங்கள் இப்போ டாக்டர் சொன்னாங்க கர்மா பற்றி போட்டு தான் கர்மா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் சார் பேசின அத்தனை வீடியோவும் அத்தனை மெசேஜஸும் டோட்டலாக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போதைக்கு தமிழ் இங்கிலீஷில் 2 எடுக்கிறோம். அதன் பிறகு லேட்டரான் லாங்குவேஜ் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸில் நம்ம கொண்டு வருவோம். அப்போது கண்டிப்பாக அதை எடுப்போம். அதுக்கு மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்தது முழுமையாக அனைத்து லாங்குவேஜும் தமிழ் இங்கிலீஷில் 100%. அது மாதிரி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க புக்கு, இப்போ ஜெகதீசன் சார் நம்ம எல்லாமே டீம் ஒர்க்காக ஒரு புக்கு சார் இது வரைக்கும் கர்மாவை பற்றி சொன்ன விஷயம். பேசிக்காக கர்மானா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், இதனுடைய அப்போ ரிவ்யூ நீங்கள் கொடுத்த ரிவ்யூ எல்லாத்தையுமே சேர்த்து புக்கு ஒரு மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. 200 பக்கத்தை தாண்டது கிட்டத்தட்ட 200 அதிகமாக ஒரு 230 250 பக்கம் கிட்டத்தட்ட வரும். அது முதல்ல வந்து ஜனவரி 1ஆம் தேதி கட்டாயமாக ஜெயசன் சார்ட்ட சொல்லியிருக்கேன். அது வாட் எவர் இட் மே பி 1ஆம் தேதி 100% ரிலீஸ் ஆகும். ஒன்றா முன்னாடியே ரெடி ஆகிடணும். அடுத்த 10 தேதி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இன்னொரு 20 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு 100% டெடிக்கேட்டடாக ஃபுல் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் முடிச்சு வித்தின் 3 மந்த்துக்குள்ளே இங்கிலீஷில் புக் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ நம்முடைய நோக்கம்ங்கிறது இப்போ தமிழில் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறோமோ இதே மாதிரியான ஒரு தளம் உலகம் முழுவதும் மற்ற லாங்குவேஜிலும் இப்போதே அடிப்படையாக 2026 முறை தமிழ் இங்கிலீஷில் 2லையும் ட்ராவல் ஆகும். மற்ற லாங்குவேஜில் எந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, பட் எல்லா லாங்குவேஜிலும் கண்டிப்பாக வரும். உங்களுடைய ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. அது வந்து யூடியூப் வீடியோஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உடனே டிரான்ஸ்கிரைப் பண்ணோம்னா வீடியோ ஷேர் பண்ணுறதும் ஈஸிங்க சார். யூடியூப், ஆமாம், ஓகே. அதில் நம்மளோடதுல நிறைய விஷயத்தில் அதிகமாக நம்ம நம்மளோடது ஃபோக்கஸாக அதிகமாக இருக்கிறது யூடியூப் தான். யூடியூப் ஒரு 900 கிட்டத்தட்ட வீடியோக்குள்ளே தான் இருக்குது. வியூவர்ஷிப்பும் அதில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா கருத்தில் இது வந்து கர்மா வந்து ஒரு சிம்பிளாக கர்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. அது புரிய வைக்கிறதுக்கு இல்லையா. இப்போ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நம்மளால சொன்னேன் கடைசியில் என்ன சார் நடுவில் ஏன் கர்மாங்கிறாரு, நல்லா தானே போயிட்டு இருக்குது கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி இது ரொம்ப டெடிகேட்டடான சப்ஜெக்ட்.
அதனால நீண்ட நெடிய அந்த கருத்தியலும் உரையாடலையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்மாவை பத்தி அடிப்படை பேசிக்க புரிஞ்சுக்க முடியும். எஸ், ஓகே. இந்த விஷயங்கள் எல்லாமே சார் தமிழ்ல பேசின அத்தனை கருத்துக்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும். ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, அதுல வணக்கம் சார். வணக்கம். ஐயா இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா. அண்ணா ஐயா, இப்ப ஆடல் சகோதரி இப்போ இங்க கோயம்புத்தூர் வந்தனால நல்ல கருமாள் இப்ப இருக்காங்க, அதனால உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. நன்றிங்க. ஓகே, நன்றி நன்றி. நல்லவர்கள் உண்மைதாங்க எங்கிருந்து? சார், உண்மைதாங்க. அதாவது நான் இத்தனை நாள் பேசினதுக்கும் இங்க எனக்கு பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவும் இருந்துச்சுங்க, சொல்லவும் முடிஞ்சுது. இந்த மாதிரி கருத்து, லாங்குவேஜ் பேரியரா இருக்கிற கருத்து எல்லாமே அங்க இருக்கிறப்ப இங்கிலீஷ் ஒரே லாங்குவேஜ் தாங்க, பட் அங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்ல முடிஞ்சுது. பட் நிஜமாவே ஆரம்ப புள்ளி சேஞ்ச் வித்தின் யூ, அது வெளியே தெரியுதுங்க. அதனால கேக்குறாங்க, என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ எப்படி கேக்குறாங்க? என்னம்மா நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க? இல்லைங்க சார், இல்லைங்க சார், பாசிட்டிவா ரொம்ப நல்லா கேக்குறாங்க. அப்படி இருந்தே இவ்வளவு நல்லா மாறி நல்ல பொண்ணா இருந்தே, அப்ப ஏற்கனவே மோசமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கோபம் இருக்கும் இல்லைங்க சார், அதெல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ இந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, நீங்க உரையாடல் இருக்குல்ல, நீங்க பார்த்து பேசிய இடங்களில் இளமை காலத்தில் எந்த இடத்துட்ட பேஸா நீங்க வளர்றீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க எப்போ வந்தாலுமே உங்களை அறியாமல் நீங்கள் மனமாற்றமும் உடல் மாற்றமும் கட்டாயம் அடையும். அது நீங்க ரியலைஸ் பண்ணாலும் சரி, இனிமேல் பண்ணும். ஏன்னா இப்போ அதுலதான் ஒரு எக்ஸாம்பிள். ஒரே வார்த்தையில சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வரும். பாடுங்க பாப்போம். தொண்டையில சரியில்லைங்க சார். சரி, ஓகே. ஆமா, அப்போ ஒரே வார்த்தை தாங்க அது. ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட மனசு, ஆன்மா எல்லாமே உற்சாகமா இருக்குதுங்க சார். குழந்தைங்களை விட்டுட்டு வந்தது தான் கஷ்டமா இருக்க ஒழிய மற்றபடி எந்த கஷ்டமே இல்லைங்க. ஆமா, இந்த இடங்கிறது நல்லா தான் இருக்கும். நேற்றுக்கு போகும்போது டாக்டர் கூட தான் சொன்னாரு, இந்த பாட்டு தான் சொன்னார், சொர்க்கமே என்றாலும் அவர் சாரியா தான் சொன்னார், நம்ம ஊரை போறோம். அந்த சூழல் எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே இந்த மிருக காட்சி சாலையில் வளர்க்கப்பட்ட ஒரு புலி இருந்தது. அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது சாப்பிடவே இல்லை, கடைசி வரைக்குமே சாப்பிடல. அதுக்கப்புறம் ஏன் சாப்பிடல, இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு சாப்பிடாம இருக்கும்போது, அப்போது தான் ஒரு சைக்காட்ரிக் ஒருத்தர் அதை புள்ளிக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு, இது எங்கே வளர்க்கப்பட்டதுன்னா, அப்போது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வேற எங்கேயோ சம்திங் லைக் தட், வேறு லாங்குவேஜ் போயிருக்கும்போது, அப்போது அது யார் வளர்த்தாரோ, அவர் என்ன மொழியில் பேசினாரோ அந்த மொழியில் திரும்ப பேசும்பொழுது தான் அது சாப்பாடே எடுத்துது. அப்போ மொழிங்கிறது உரையாடல் இல்லை, அது உணர்வின் ஆடல். அதுவாகத்தான் எடுத்துக்கணும். உணர்வு மூலமா பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு செல்ஸும் அது கேட்டு பார்த்து பழகி வளர்ந்த செல்கள் ஒரு காலகட்டத்தில் பிரேக் ஆகும்போது ஃபாரின்ல இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு கூட மனது ரீதியாக ஒரு ஃபாரின்ல ஃப்ளையிங்ல பறக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் அடிப்படையா இங்கிருந்து வளர்ந்தது இல்லையா, அதே இடத்துக்கு திரும்ப வரும்போது அந்த மகிழ்ச்சிங்கிறது அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் அந்த பரவசத்தை, எக்ஸாக்ட்ல சொன்னா பரவசத்தை அந்த உடல் செல்கள் புரிந்து கொள்ளும். அதுக்கு தகுந்த மாதிரி பலருக்கு நோயே மாறும், உடல்ல இருக்கிற அந்த நோயே கூட மாறக்கூடிய தன்மை இருக்குது. மகிழ்ச்சி, சொன்ன விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அப்புறம் இன்னொரு ஜெகதீசன் சார் சொன்னாரு, ரோஜா மேடங்கிறது ரியலி அப்ரிஷியேட் யூ. அண்டு இதுக்கு அடிப்படை காரணத்துல முக்கியமான நிறைய விஷயங்கள்ல நம்ம கிறிஸ்டல் குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தப்போ நிறைய பேருக்கு தன்னுடைய கருத்தியலை வெளிப்படுத்த முடியாம இருந்தப்போ அதை பத்தி பேசினாங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணலாம் எது பண்ணும்போது, அப்போ டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு, இது எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கும்போது நம்ம இதில் நிறைய பேர் கைட் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு சில இதை சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க சொல்றாங்க இது ஒரு பெரிய விஷயம். அப்போ கர்மாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு லட்சுமி மேடம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலையே அப்படின்னா நாம எடுத்துக்கிட்டு போறது தயாரம். அப்போ ஒவ்வொருத்தரும் இப்ப இப்போ நடத்தப்படுகின்ற இந்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த வகுப்பு இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போறோம் நம்ம ஸ்டைல்ஸ். இதை விட இன்னும் ஏஜ்டு பீப்புளுக்கு எடுத்துட்டு போறோம்னா அதுக்கு இதே பொருளை பாடத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போகணும்.
ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க நோயால் பாதிக்கப்படுகின்ற ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு இதே செய்தியை அவர்களுக்கான நோக்கத்தில் தனியாக எடுத்துகிட்டு போகணும். ஏஜ் பேரியர் இருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதான் சார் சொன்னதை சிம்பிளிஃபை பண்ணி தான் மேடம் பண்ணியிருக்காங்க. மன்னிப்பு அப்படிங்கும்போது அவர்களுக்கு வாயில் நுழையிற மாதிரி நான் கேட்குறேன், மன்னிப்பு கொடுத்துரு, தப்பு பண்ண மாட்டேன், அந்த அந்த வார்த்தைகளில் தான் அவங்க பிரயோகப்படுத்துவாங்க. பேஸுங்கிறது மன்னிப்பு கேட்கணும். அப்போ வார்த்தை பிரயோகங்கிறதும் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்கிறதும் அப்படி தான் போகணும். அப்போது அந்த மாதிரி போகின்ற பொழுதும் அது புத்தர் சொன்ன மாதிரி எந்த மக்களிடம் நீங்கள் உரையாடுகின்றீர்களோ அந்த மக்களுடைய வாழ்வியலோடு அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்களோ அவர்களோடு அந்த வாழ்வியலோடு நீங்கள் போகும்பொழுது தான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அடுத்த கட்டத்துக்கு கடத்தப்படும். அப்போ அந்த செய்தியை தான் கிறிஸ்டல் குரூப்பில் இருக்கிற நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே அதை ஷேர் பண்ணிட்டாங்க. கோடீஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது கூட எல்லாருமே பெரும்பாலானவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வளர்மதி மேடம் சரி அண்ணா மற்ற எல்லாருமே சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவருக்கு உதவி செய்யலாம். அப்போ நம்ம இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஃபோரமில் வந்து குறைந்தபட்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தொகையை போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தனித்தளம், இதை புரிந்து கொண்டவர்கள் இயங்குகின்ற ஒரு தனித்தளம் இருக்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக நம்மால் முடிந்ததை செய்கிறது, நம்மால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள், இந்த கருத்தியலை வகுப்பை எப்படி அடுத்த கட்டத்தை எடுத்திருப்போம் ரொம்ப கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு போன அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது ரோஜா மேடத்தினுடைய அந்த வகுப்புங்கிறது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இதை போகும்போது இது இன்னும் அதனுடைய வேகங்கிறது பல மடங்காக இருக்கும். அதான் சொல்கிறேன், நம்ம அந்த வகுப்புங்கிறது நார்மலாக போயிட்டுருக்கு. பட் எந்த கோணத்தில் எந்த சூழலில் எப்படி வந்து மின்னல் வேகத்தில் பரவும்னு தெரியாது. இது எல்லாருமே டோட்டலாகவே நிறுத்தினாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ட்ரிகர் ஆகி அட்டகாசமாக போயிட்டே இருக்கும். அப்போது உண்மையான ஒரு விஷயத்தினுடைய மிகப்பெரிய பலம் ஆன்ம பலம் அப்படிங்கிறது, ஆன்மீக பலமும் இறை பலமுங்கிறது அப்படி தான். நமக்கு தெரியாது, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கவுண்டவுனில் 60 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு தான் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. இதில் ஏதோ ஒரு பொறி, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற போது ஒரே ஒரு தீப்பொறியை விவேகானந்தர் இருந்தார், எடுத்துகிட்டு போனால் உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அவரே வந்து உலகம் முழுவதும் நடந்து போய் சொல்லியிருக்க முடியாது. அந்த இதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மா வந்து வெடிச்சதுன்னா ஒரு அணு வெடிச்சாக ஆகாயம் அளவுக்கு அது பரவும். அப்போ அந்த எந்த இடத்தில் யார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பான்னு யாருக்கும் இப்போது கணிக்க முடியாது. ஆனாலும் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் சொல்ற மாதிரி சேவல் கூவிக்கொண்டே இருக்கும். ஆனால் சேவல் கூவி ஒரு எழுந்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது தன்னுடைய கடமை செய்து கொண்டே இருக்கிறது. என்றைக்காவது ஒரு அதை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க, நான் கூவி கொண்டிருக்கிறேன், எழுந்திருங்க, ஏன்னா விடியறதுக்கு முன்பாக உங்களுடைய வேலையை செப்பனிடுங்கள், தயார் செய்யுங்கள் அப்படிங்கிறது அது சொல்றதுடைய வேலை. அதுதான் சொல்லணுங்களே. எல்லாருமே சேவல் கூழனாலும் எழுந்திருக்க தான் போறாங்க. இருந்தாலும் அது தன்னுடைய கடமையை தெளிவாக செய்து கொண்டிருக்கும். அதே போல இது வந்து நம்முடைய வேலை. கர்மா அப்படிங்கிறது ஒரு மனித பிறப்பிற்கு அடிப்படை காரணமே கர்மா தான். நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம், சந்தோஷத்திற்கும் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் கர்மா. அது எப்படி வருகிறது என்கின்ற இறை சக்தியும் இறை கட்டளையும் நாம் தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். சேவலை போல் கூவிக்கொண்டு இருக்கிறோம். பொழுது விடிந்தே தரும், அது நம்மால் அல்ல, விடிந்தே தரும். ஆனாலும் கூட நம்மாலும் விடிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செய்தி. ஓகே, எனிபடி? வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வகுப்புல கர்மா, கிறிஸ்டல், கேசியம் இதை பத்தி எடுத்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ஐயா கேசியம். ஓகே, மற்றவர்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க புரிதல், நம்ம வீடு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம குடும்பம் கரெக்டா இருக்கணும் சார். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் வேணும் முதல். ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த ஒரு வீட்டுல வந்து பேச மாட்டோமும் அந்த பில்லர் கரெக்டா இருந்தா மட்டும் அந்த வீடு நிலைச்சு நிற்கும். அதே போல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம தைரியமா வெளியில பேச முடியும். புரிதல் இருந்தா அப்ப அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப எங்க வீட்டுல மேக்சிமம் எல்லாரையும் புரிய வச்சுட்டா இருப்போம். இப்ப நான் கிளாஸுக்கு வகுப்பு வந்து இப்ப 2 மாசம் ஆகுது சார். 2 மாசத்துல எனக்கும் என் மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு வந்து நான் எதுக்கு எந்திக்கிறேன், காலையில 4 மணிக்கு எதுக்கு எந்திரிச்சு எதுக்கு இந்த வகுப்புல இருக்கிறேன் அங்க அப்படி புரியாம இருந்தது. சரி, ஏதோ எவரோ சாமி கும்பிடாத போல தெரியுது, ஏதோ ஒரு டாக்டர் சொல்றாராம், அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்ப இதனுடைய புரிதலை வந்து பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் எடுத்து நம்ம இந்த யூடியூப்ல போறது இந்த இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்ன உடனே அவங்களுக்கு இந்த புரிதல் வந்துட்டாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு இப்போ நான்வெஜ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நானே இப்போ நான் வந்து இப்போ செஃப்பா இருக்கேன் சார் ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்ல. டெய்லி சிக்கன் கட் பண்ணி கொடுக்குறேன். அது உயிரோட வெட்டல, உயிரை கொல்லலை. நானு அது வாங்கிட்டு வந்தது அதை வந்து நான் வந்து கட் பண்ணி சமைக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
ம். அப்போ அதுல இருந்து ஒரு பீஸ் உப்பு 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 கூட பார்க்க மாட்டேன், உரப்பு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த மணத்தை வச்சு ரைட்டு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க எப்படி டேஸ்ட் பார்த்து கரெக்டா பக்கத்துல சொல்லுவீங்க இருக்கணும். சாப்பிடாம? அந்த உப்பு கரெக்டா போட்டாச்சுனாலே அந்த மனம் வந்துடும் சார். செம சூப்பர். எப்படி உப்புல மனம் மன கரெக்டா வந்துடும். உப்புல எப்படி மனம் இருக்குன்னு சொல்றீங்க? உப்புல உப்பு தானே இல்ல இல்ல, இருக்கும். சமையல் ஸ்மெல் பண்ணா தெரியும் போட்டாச்சுனாலே சார். அந்த டேஸ்டினுடைய எஃபெக்ட் வெளியே வந்துடும். இல்ல ஸ்மெல் எப்படி வரும்? கரெக்டா எப்படி நீங்க இருக்குல்ல. ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? அதாவது ஒரு சமையல் பண்ற போது அந்த சமையல்ல வந்து உப்பு அளவு கரெக்டா இருந்தா அதனுடைய டேஸ்ட் மனத்துல வெளியில வந்துடும். மனத்திலேயே வந்துடும் வெளியில. சரி, மட்டன் குழம்புக்கு என்ன மாதிரி ஸ்மெல் வரும்? சிக்கனுக்கு எப்படி வரும்? வெஜிடேரியனுக்கு என்ன மாதிரி வரும்? இப்ப முருங்கைக்காய் போட்டு சமைக்கிறேன். மட்டனுக்குள்ள மனத்தை என்ன சார், ஒரு வெஜிடபிள் எடுத்தாலுமே கீரை இருக்குன்னா கீரைக்குள்ள ஸ்மெல் நமக்கு தனியா தெரியும். நமக்கு தெரியும்ல, அந்த தொழில இருக்கிறப்ப ஒவ்வொன்றுக்குள்ள மனம் நமக்கு தனித்தனியா தெரியும். ம். அருமை. ரொம்ப எக்ஸாக்ட்லி வெஜிடபிள் சாப்பிட்டோம்னா குறிப்பிட்ட வெஜிடபிள் எடுத்தோம்னால இப்போ ஒரு சாம்பார் வச்சாலுமே அந்த சாம்பாருக்கு வெஜிடபிள் தான் சேர்க்கிறோம். அப்போ வெஜிடபிளுக்குள்ள மனம் நமக்கு தனியா தெரியும். ஓகே. அப்போ இப்ப நீங்க நான்வெஜ் சமைக்கிறீங்க, ஆனா சாப்பிடுறது இல்ல, ஆமா சார், கொடுக்குறீங்க. இல்ல. ம். ஆமா சார், எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். ஆனா சில சமயத்துல ஒரு டவுட் இருந்தாலும் கூட பக்கத்துல இருக்கிறவங்களும் உப்பு பார்க்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க, சில டவுட் வந்தாலும். இப்ப அந்த மாதிரி இந்த வகுப்புக்கு வந்ததுனால நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது நான்வெஜ்ங்கிறது வெறுப்பாயிருது இப்போ. சரி, ஓகே ஓகே, நன்றி. இதுல 2 கருத்துக்கள் நீங்க பேசலாம். 2 கருத்துக்கள் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து இது ஏற்கனவே நம்ம அந்த இதுல நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை மாற்றல் இருக்குல்ல. உப்பு அப்படிங்கிறது அது சாதாரணம் இல்லை. அது நீங்க போடும்போது அதுல இருந்து மனம் வரும். இப்ப ரியலா நீங்க கான்சியஸா இருக்கும்போது கண்டிப்பா அது மனம் வரும். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து உப்புக்கும் மனம் உண்டு அப்படின்னு அவருடைய கருத்துல சொல்லியிருக்கிறார். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் ஆல்சோ சேம். உப்பு போடும்போது அந்த அந்த அவருக்கு கண்ணு தெரியாதவர் சமைப்பார். கண்ணு தெரியாத அந்த சமையல் பற்றி எழுதும்போது சொல்ல கண்ணு தெரியாதவர் சமைப்பார். சமைக்கும்போது உப்பு கரெக்டாக இருப்பது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவார், அதுலேருந்து ஸ்மெல் வருதுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அதை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. நார்மலாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அதில் கான்சியஸோடு இருக்கிறவங்க நீங்கள் அந்த சாப்பாடை நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது உப்பு போடும்போது உப்பு வந்து நிச்சயமாக அதிலிருந்து ஒரு மனம் மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த ஸ்மெல் வந்து அட்டகாசமாக கண்டிப்பாக வரும். இதை நானே ரியலைஸ் பண்ணிருக்கேன். போடும்போது அந்த கொதிக்கும் போது அந்த வர்ற ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி தாளிக்கின்ற பொழுது தாளிச்சதுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, ஒன்றுக்குமே தாளிக்கிற ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த டோட்டலாகவே அந்த மனத்தையே அதை அந்த தாளிச்சு ஊத்துறோம் இல்லையா, ஊற்றும் போது இருக்கிற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதையே சாப்பிடணுங்கிற டேஸ்ட்டை கொண்டு வந்துடும். அட்டகாசமாக இருக்கும் அது. அந்த அந்த ஸ்மெல்லே வந்து எல்லாத்தையும் சாப்பிட இழுத்துட்டு வந்துடும். அந்த தாளிச்சு ஊற்றுறது அது டோட்டலாக அது சின்ன எண்ணெய் கடுகு தான் போடுறாங்க. அது டோட்டலாக ஒன்று நம்மளும் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு, இவ்வளோ இதுலையா போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இது என்ன பொரியல் இவ்வளோ உட்காந்து கண்டுபிடிச்சி பொண்ணு, அது பெரிய விஷயம் போல் இருக்கு. அப்போ போடும்போது அந்த டேஸ்ட்டுங்கிறது டெஃபினட்டாக மனத்தில் இருக்கிறது. அப்போது அதை தான் நான் சொன்னேன், ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை உப்பு அது வேலையை தானே பார்க்குறோம். இது எப்படா வருதுன்னா அந்த ஹார்ட்டு அதோட சேருகின்ற பொழுது அதில் இருக்க எல்லா கலவையிலும் சேர்த்து வரும் பொழுது உப்புங்கிறது நிச்சயமாக மனத்தை கொடுக்கும். மனதின் மூலமாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவர் பீஷ்மர் சமையலில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் பற்றி எழுதியிருப்பாங்க. அவர் சமையல் சிறந்த சமையல்காரர். எஸ் ராமகிருஷ்ணன் இந்த 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 உப்பும் அந்த மனத்துக்கு பற்றியான புக்கு எழுதிப்பார். சூப்பராக இருக்கும். அந்த இதில் கண்ணு தெரியாத ஒருத்தர் சமைக்கிறது, அப்புறமேட்டு அப்போ போடும்போது உப்பு போடும்போது ஸ்மெல் வச்சு தான் கண்டுபிடிக்கும் உப்பு கம்மியாக இருக்குது அதே ஸ்மெல் வருதா அப்படிங்கிறது. இது ஒன்று. அப்போது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இன்னொன்று, நான் வெஜிடேரியனில் இப்போ வேலை இருக்குது. இப்போ ஒருத்தர் மீன் பிடிக்கிற வேலை இருக்குது, கடலில் வேலை பார்க்குறாரு, மீனவராக இருக்கார். அப்போ அவர் வந்து மீன் பிடிக்கிற தொழிலில் இருக்கும்பொழுது அது பாவ வேலை தானே. அப்போ டாக்டர் சொல்கிறார் அந்த மாதிரி வேலையில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் சொல்கிறது. அப்போ இது வந்து இந்த இதில் ஏற்கனவே கொக்கனை நினைத்தாயோ கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரும். கொங்கண சித்தருக்கு வரும்பொழுது அப்படி அவர் தலையில் எச்சம் விடும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எச்சம் விடும்போது உடனே பார்க்குறாரு கொக்கு வந்து எரிஞ்சு விடுது. அப்போ பசியோட சாப்பிட போகும்பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டது திருவள்ளுவரும் வாசுகியும் அவங்க வீட்டில் சமைச்ச சொல்லுவாங்க. சிலர் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, ஒரு முனிவரோட வீட்டில் இந்த அம்மா. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், அந்த அம்மா இவரோ மாபெரும் ஞானி அங்கே போய் நிற்கிறாரு. அந்த அம்மா வந்து வந்திருக்க ஞானி அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு அது சாப்பாடுனா கணவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றாங்க. கொடுத்துட்டு வரும்போது கோபம் வந்து நான் இவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு கோவப்பட்டு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க கொக்கனை நினைத்தாயோ கொங்கனை சித்தா அப்படிங்கும்போது அவர் தூக்கி வாடுவேன். அத்தனை வருஷ தவமும் உடஞ்சி போகுது, ஒரு செகண்டில் உடையுது அவருக்கு.
என்னடா அது நம்ம அடுத்தவர்கள் வந்து அதை கிளியர்வாயிண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இவ்வளோ தவம் இருக்கிறோம். இந்த இந்த லேடி வந்து ஒரு செகண்டில் நம்மளை பற்றி கொக்கு எரிச்சது எனக்கு மட்டும்தானே தெரியும், எப்படி தெரியும் போது ஆச்சரியம்னா, அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே ஒரு கடையில் வந்து ஒருத்தர் வந்து நான்வெஜ் அந்த இது கறிக்கடையில் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, அவர் சொல்லுவாங்க. அவர் போகும்போது அவர் கடுப்பாயிடுவார், என்ன கறிக்கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்குறது, நம்ம எவ்வளோ பெரிய ஞானி, என்ன இது சொல்லுது, சரி நம்ம இவ்வளோ பெரிய ஞானத்தில் இருக்கிறது ஏதோ பொருள் இருக்குன்னு அங்கே போய் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கறி கடையில் கசாப் கடையில் வெட்டிக்கிட்டு இருப்பார், கசாப் போட்டுக்கிட்டு இருப்பார், கறித்துண்டு வெட்டிக்கிட்டு இருப்பார். அப்போது இவர் போய் கேட்பார், இந்த மாதிரி அந்த அம்மா வந்து நான் நினச்சது எப்படி சொன்னாங்கன்னு. அவர் கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்ட்டு வேலை பார்ப்பார். இவனே வந்து ரொம்ப மோசமான வேலையை பார்க்குறான், இது கேட்டால் பதில் வேலை சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு அவர் காண்டிலேயே உட்காந்தே இருப்பார். அப்புறம் ரொம்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாம் வெட்டி வச்சுட்டு திரும்ப வந்து கொடுக்கும்போது அப்போ அவர் சொல்கிறது தான் ஞான தத்துவத்தினுடைய உயர்ந்த தத்துவம். யாருக்கு எந்த தத்துவம் எப்படி எந்த பொழுதில் இருக்கிறதுங்கிறது இறைவன் மட்டுமே அறிவான். அப்போ எந்த தொழில் செய்கிறவங்களும் எந்த சூழ்நிலை இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்முடைய பார்வையில் இந்த ரொம்ப மோசம்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ அவர் சொல்றாரு, எப்படி அந்த அம்மா வந்து என்னுடைய ஞானத்தை வந்து அவங்களுடைய நான் கொக்கை எரிச்சதை எப்படி அவங்களால சொல்ல முடியுது, அவங்க டெய்லி மெடிடேஷன் பண்றாங்களா யோகா பண்றாங்களான்னு கேட்குறாரு. அப்போ அதெல்லாம் இல்லை, அவருடைய வேலையை மிகச் சரியாக கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வேலை இருக்கு இல்லையா, வேலை என்பதுதான் கர்மா. கர்மயோகம் என்பதுதான் பக்தி யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் பேஸ் மட்டுமே கர்மயோகம் தான். அவர் சொல்றாரு, யார் தன்னுடைய வேலையை மிக கவனமாக ஒன்றி ஒருமித்த எண்ணத்தோடு செய்கிறார்களோ அந்த வேலையில் தான் அந்த வேலையைத்தான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெட்டுறார் இல்லையா, வெட்டுறது என்பது அது பாவச் செயல் தான். பட் அவருடைய தொழிலாக இருக்கும்போது அது பூர்வ ஜென்ம பாவம், அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக வராரு. பட் அதுக்கான பாவத்துக்கான சம்பளத்தை அது வந்துடும். ஆனாலும் எதுக்கு அந்த இடத்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இருக்கிறதே பாவ செயலில் முதன்மையானது உயிர்களை கொள்வது. அப்படி ஒரு வேலையை செய்கிறவர்கிட்ட போய் இவர் போய் கேட்கறதுக்கு என்ன, இவரும் போய் கேட்டு அவர்கிட்ட இருந்து ஞானத்தை அவர்கிட்ட இருந்து ஒரு ஞானம் வர்றதுன்னா அவர் உட்கார வைக்கிறார் இல்லையா, அந்த இடத்துட்டு தான் ஞானம் போதிக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் உட்கார சொல்றாருன்னா, அவர் வந்து கசாப் கடையில் கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறார். கறி வெட்டுறது அவருடைய வேலை, அந்த வேலையை அவர் செய்கிறார். அது பாவம் புண்ணியங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் செய்கின்ற வேலையை இன்னொரு விஷயம், இவர் வந்து பாவமாக இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு இதே உணவாக உட்கொள்கிற எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யணும். பாவம் போகிறதுங்கிறது இன்னொரு விஷயம், அவர்களுக்கு கொடுக்கறது வேலையை இவர் பண்ணுறாரு. அப்போது அவர் தன்னுடைய வேலையில் மிக கவனமாக தெளிவாக வேற எந்த சிந்தனையும் அதே சிந்தனையோடு இருந்து செய்கிறார் இல்லையா, அந்த கர்மா தான் அது செய்கிறார். அப்போது அந்த முனிவர் எடுத்துக்கிறது பி கான்சியஸ், எந்த வேலை செய்கிறோமோ அதில் முழுமனதோடு கர்மாவோடு செய்கின்ற பொழுது, கர்மயோகத்தோடு செய்கின்ற பொழுது, இந்த கர்மயோகத்தை ஒரு மிகச் சரியாகவும் சிறப்பாகவும் எந்த மனிதன் செய்கின்றானோ அவன் மட்டுமே பக்தி யோகத்தில் முழுமை பெற முடியும். பக்தி இது ரெண்டுமே சேர்ந்து பக்தி யோகங்கிறதுனா ஞான யோகத்துக்கு அது வழிகாட்டுது. பேசிக்காக அந்த வேலையை ஒருத்தர் கான்சியஸாக ஒரு வேலையை செய்கிறாங்க, முழு மனதோடு செய்கிறாங்கும் போது அது பக்தியை வந்து மிக தெளிவாக காட்டும். அப்போ இறைவன் நடுவத்திற்கு இந்த கர்மா கடவுளை இருக்குங்கிறான் இல்லைங்களாம் எது வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு மனதோடு ஒருமித்த மனதோடு செய்கின்ற ப்ராக்டிஸ் இந்த கர்மயோகத்தில் ஒருத்தருக்கு வந்தது. இந்த கர்மயோக ப்ராக்டிஸ் இருக்குன்னு போது பக்தி யோகம் வருது இல்லையா, அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு இருவர், பிறப்பினுடைய அடிப்படை நோக்கம், இறப்புக்கு பிறகு அப்படிங்கிற விஷயத்தை பக்தி யோகத்தில் சொல்லும்போது இந்த கான்சென்ட்ரேஷன் அதோட தெரியும்போது இறைவனை பற்றி உணர்தல் இருக்கிறது. அந்த இணைவரப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஞான மார்க்கத்துக்கு போகிறாங்க. அப்போது நாம் பிறந்ததுக்கு அடுத்த கொஸ்டின் அங்கே தான் வருது, நான் ஏன் பிறந்தேன், அப்போ அந்த பிறப்பதுக்கான நோக்கம் என்ன, நான் எப்படி இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நான் என்ற அந்த நானுங்கிறதுக்கு வேற இருக்குது. ரொம்ப பேர் நான் நம்மனை பற்றிங்கிறது இல்லை, அந்த நானுங்கிறது வேற. அப்போது இந்த பக்தி யோகத்திலிருந்து அடுத்து ஞான யோகத்துக்கு போகிறாங்க. அப்போ பக்தி 100% கர்மயோகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கான்சியஸ். கர்மயோகத்தில் இல்லாத ஒருவரால் நீங்கள் பக்தி யோகத்திலையும் அட்டன் பண்ண முடியாது, ஞான யோகத்திலும் போக முடியாது. அப்படியே இருந்தாலும் அது எப்படி சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிறேன்னா, 87 வயசில் இமயமலையில் ரிஷிகேஷில் ஒருத்தர் இருந்தார் முனிவர். அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 87 வயசு, நான் டிபேட்டில் எடுக்கும்போது எடுத்தேன். 87 வயசில் என்ன பண்ணுறாரு, அங்கே நிறைய பேர் தீட்சை வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு லேடி வந்திருக்கு, 28 வயசு எடுத்துரும், ஒரு பொண்ணுங்களாம் வந்துருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டாரு. ரியலாக நடந்து ரிஷிகேஷில் 87 வயசு இருக்கிற ஒரு ஞானி திடீர்னு ஒரு பொண்ணை கட்டிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது
கர்மயோகம் அவரு அப்பதான் நம்ம இதுல சொல்லும்போது சித்தர்கள் எல்லாமே சொல்றது டாக்டர் அந்தந்த வயதில் அது இது எதுவோ அதை சரியாக செய்கின்றவர் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அவர் ஆரம்பத்திலாம் சொல்லிட்டாங்க அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு, அதனால அவர் அப்படியே இருந்திருக்காரு. ஆனா மைண்ட்ல இருந்திருக்கு. அந்த மைண்ட்ல இருக்கிறது தான் 87 வயசுல வந்து அந்த பொண்ணை தொட்டிருக்காரு, புதன் கட்டிப்பிடிச்சிருக்காரு. கட்டிப்பிடிச்சிருக்கும் போது அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து 87 வயசுல நம்ம செஞ்சது எல்லாமே அத்தனையும் சுக்குநூறா போயிடுது. அப்போ அவருடைய தவமொழி எல்லாமே கிடையாது. இப்போ உள்ளுக்குள் இருக்குது இல்லையா, அது தப்பு. அதனாலதான் வந்து எல்லா சித்தர்களுமே திருமணம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்போ அந்த வயதிற்குரியதை அதை முடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற பொழுது அப்போ தியானம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக முழுமையாக இருந்தால், அது கர்மயோகமாக மாற்றப்பட்டால் தியானத்தில் மட்டுமே இருப்பார். தியானத்திற்காக சொல்லப்பட்ட நிலைகளுக்கு அவர் மாறி இருப்பார். தியானத்திற்காக சொல்லப்பட்ட நிலைகளில் மாறுகின்ற பொழுது பக்தி யோகத்தில் திளைத்த அவர், ஞானத்தை வழங்குகின்ற இடத்தில் இருக்கிறவர் இந்த தவறுகளுக்கு நிச்சயமாக செய்ய வாய்ப்பே இல்லை. அப்ப கர்மயோகத்தில் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறு நீங்க எத்தனை வயசானாலும், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரிஷியாக இருந்தாலும் அது வந்து பாதிப்பை தரும். அப்ப கர்மயோகத்தில் ஒருவர் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் ஞான மார்க்கத்தில் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. எதற்காக சொன்னா, நீங்க நான்வெஜ் இருக்கு இல்லையா, நான்வெஜ்ங்கிறது அது பாவ செயல் தான், அதுல தவறு இல்லை, அது மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது ஒரு உணவாக இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்த அவர்களுக்கு அது சுவையாகவும் அதில் பாதிப்பில்லாமல் கெட்டது கொடுக்காம சரியாக கொடுக்கறதுங்கிறது நான்வெஜ்ஜை கூட நல்லதுக்காக அதில் எந்த பிரச்சனையும் வராமல் சாப்பிட்டா பேதியாகாமல் பிரச்சனை இல்லாமல் அந்த நான்வெஜ்ஜோட கொடுக்கறது கூட அதுலேயும் சின்ன ஒரு நல்லது கர்மம் இருக்குது அப்படிங்கிறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது? ஐயா பேசலாமா? பேசலாமா. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த லெவலுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாரும் காரணம். நம்ம டிவைன் குரூப்ல எல்லாருமே நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னீங்க, எப்படி பண்ணணும். இது ரொம்ப நாள் எனக்கு என்னன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் சொல்றதை விட எனக்கு மோஸ்ட்லி என் மைண்ட் எல்லாமே குழந்தைங்க கிட்ட தான் போச்சு. நான் அவங்க கூட தான் இருக்கேன் அதிகமா. எந்த நாள் அப்படி யோசிச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ நம்ம பெரியவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இவங்க அப்படி இல்லை, நான் என்ன சொன்னனோ உடனே செஞ்சுட்டாங்க. அது ஏன் எதுக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன எதுல அது இதுல சொல்றேன், எந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க கிட்ட ஒரு விஷயம் ஆனா நான் சொன்னேன், என்னன்னா நீங்க நல்லா படிப்பீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம் சொல்லுவேன். நான் என்னோட ஃபேமிலியில என் பிரதர் சிஸ்டர் நாங்க எப்படி இருப்போம், ஃபர்ஸ்ட் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனேன் அவங்களுக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என் கிளாஸ்ல எல்லாமே ஒரு ஃபேமிலியில 3 பேர் அப்படி வருவாங்க. எல்லாம் பிரதர்ஸாவே வருவாங்க. பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்னடா இப்படி இருக்கீங்க, உங்களுக்குள்ளவே இப்படி இல்லைன்னா நீ எல்லாம் படிச்சு என்ன ஆயிட்டு சொசைட்டிக்கு ஏதோ பண்ண போறேன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லியா இருங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அடிச்சுக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேனோ அவங்க கேட்டுக்கிறாங்க. பெரியவங்களை விட கேட்டுப்பாங்க, ஏன்னா நீங்க டீச்சரா இருக்கீங்க, அவங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அதனால நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மன்னிப்பு கேட்காதீங்கடானாலும் அதையும் கேட்பான். ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட். அன்பொன்று வந்து இப்போ இந்த நம்ம குரூப்ல பேசினா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இது தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க ரைட்டா சொன்னாலும் தப்பும்பாங்க. அவங்க நீங்க தப்பா சொன்னாலும் ரைட்டுன்னு எடுத்துப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட் சின்ன பசங்கள்கிட்ட டீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே. இல்ல அது தெரிஞ்சோ தெரியாமையோ நல்ல விஷயம் இல்லையா? இப்ப நம்ம அம்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுட்டு, இது நல்லது நல்லது, இது தெரிஞ்சோ தெரியாமையோ அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை உள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது அதோட வேலையை கரெக்டா செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் நான் இப்ப பண்றேன். அவங்களுக்கு புரியுது புரியல, நான் அந்த கான்செப்டுக்கே போகல. பட் என்னன்னா நேத்து கூட ஒரு ஸ்டோரி, ஆக்சுவலி நான் போயம் எடுக்கிறேன். அந்த போயமுக்கும் அப்படியே கர்மாக்கும் நான் ரிலேட் பண்றது, எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலே மாத்தணும். இப்போ மார்னிங் எழுந்துக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கே லேட்டா தான் வந்துச்சு. அதனால என்னன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த பேர்ட்ஸ் 7:30க்கு அவங்க அந்த ஸ்டோரி அவர் போயம்ல அந்த ரைட்டர் சொல்றாரு, இந்த டைம்ல அது போயிட்டு தூங்க போயிடும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு. அது மூலயமா அது நமக்கு ஒரு சொல்ற மாதிரி அந்த போயம் கொண்டு வர்றாரு. அப்ப நான் சொன்னேன், பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க 7:30க்கு அவங்க போய் தூங்கவே போயிடுவாங்க. அப்ப எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுவாங்க. அப்ப ஆஃப்டர் சன்செட் நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது அந்த ஒரு பேர்ட்ஸ் சொல்லுது அப்படிங்கறது. அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கொண்டு வரேன். பட் ஆனா கோஆப்ரேட் பண்றாங்க. அவங்க கோஆப்ரேட் பண்ற மாதிரி யாருமே கோஆப்ரேட் பண்ணல எனக்கு. பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க டீச்சரா இருக்கீங்க. டேய்
சொல்றேன் நாளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றான்னா. இல்ல அதெல்லாம் சரிங்க சொல்லவே மிஸ். மாட்டேன். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா சந்தோஷம். நீங்க வேற லெசன் எடுக்காம நீங்க கதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பி. ஆமா. லெசன் வேண்டாம் மேம். ஏன்னா இங்க வர பேரண்ட் எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ப்ரெஷர் ரொம்ப குடுக்குறாங்க அவங்களுக்கு. நான் சொல்லிருவேன் 2 ஹவர்ஸ் கிளாஸ். நேத்து கூட பாத்தீங்கன்னா நீ நல்லா படிச்சிருங்க. உங்க ஒர்க்கை நீங்க முடிங்க. எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க விளையாடலாம். இதை சொல்லிட்டேன்னா இமீடியட்டா படிப்பாங்க. ஆமா, நீங்க படிக்காத இப்போ குழந்தைங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, படிக்கிறது. சாரி ஃபார் த இன்டரப்ட், ஸ்டூடெண்ட் கிட்ட அவனை ரொம்ப குஷிப்படுத்தினா படிக்காதீங்கன்னா படிக்காதீங்கடா அப்படின்னா அதை விட சந்தோஷம் அவனுக்கு எதுவுமே இல்லை. அடியாப்பா அது சொல்லிட்டாண்டனா. ஏன்னா இப்போ ஒரு சமீபத்தில் நான் ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு தூரத்து ரிலேட்டிவ் ஒரு சிஸ்டர், அவங்க வந்து போன உடனே அவங்க பொண்ணு ஒன்று 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அந்த 3rd ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி அங்கிள் வந்து வந்து நிறைய படிச்சிருக்காரு அதுல சொல்லி அதுகிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்கிட்ட வந்து அண்ணா இது நல்லா படிக்குது, ஆனால் இடையில இடையில வந்து விளையாட்டுத்தனம் இருக்குது, சரியாக படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது, நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது இல்லையா, அதனால போய் சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிக்கணும், விளையாடுறது பிடிக்கணும், விளையாடு, நல்லா விளையாடு அப்படின்னு. அப்புறம் அதிகமாகலாம் படிக்காத அப்படின்னு. அவங்க கடுப்ப என்னென்ன படிக்க சொன்ன நீ படிக்காதன்ற. நான் படிக்காத சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஃபேஸ்லேயே பிரைட்னஸ் வருது, சிரிப்பு வருது. அப்பா நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு படிக்காதன்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்கன்னு சிரிப்பு வந்துச்சு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது, அதை பேசிகிட்டே இருக்கும்போது என் தலையை தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன நீ கவனிக்க மாட்டேங்கிறீன்னா, அந்த பாப்பா உடனே என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் முடி வந்து தலை வந்து ஒன்று பிளாக்காக இருக்குது, ஒயிட், உங்களுக்கு ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னுச்சு. இதுக்கு டைரெக்டாக மருதாணியத்தெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டு யோசிச்சு நான் என்ன சொன்னேன்னா, இது ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னாக்க, நான் நிறையா படிக்கிறேன், அதனால எனக்கு வந்து ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா. அப்பா அப்படின்னுச்சு அது. ஏன் அப்படின்னா, அதுக்கு தான் நான் நிறையா படிக்கிறதே இல்லை. அதுதான் நான் படிக்கிறதே இல்லை, நிறையா படிக்கிறது இல்லை. வெரி குட் வெரி குட். அப்போ சொன்னேன், அப்போ நீ நிறையா படிக்கக்கூடாது, பொறுமை உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, இது மாதிரி விளையாடுறது பிடிக்கும்னது, மொபைலில் விளையாடுறது பிடிக்கும், மொபைலில் விளையாடக்கூடாது, நீ இதில் விளையாடுங்க. அப்போ படிக்கிறதுனா ஒரு 10 நிமிஷம் படி, 10 நிமிஷம் விளையாடு அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் சிஸ்டர் வந்து கோவம் வந்துருச்சு. அவன் ஏற்கனவே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான்னா உங்ககிட்ட சொன்னா, நீ என்னென்ன போய் அதட்ட படிக்காத படிக்காத அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. நான் படிக்காதன்னு சும்மா படி, எனக்கு கொஞ்சம் விளையாடு அப்படின்லாம் சொன்னோன்னே, வேணாம் நீ அங்கிட்ட இருந்தா கொஞ்சம் நெஞ்சம் படிக்கிறது விட்டுருவேன்னு தூக்கும் பொழுது அந்த அந்த பாப்பா ஒரு கேள்வி கேட்டது. அவங்க அம்மாட்ட கேட்குது, உங்களுக்கு அப்பாவுக்கு ஏன் முடி ரெட்டா இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி தாட். அந்த கேள்வி கேட்டது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறையா படிக்கிறேன், அதனால எனக்கு முடி வந்து ரெட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க அம்மா தூக்குறாங்க, தூக்கும்போது அந்த கேள்வி கேட்குது, உங்களுக்கு ஏன் ரெட் ஆகல, நீங்கள் ஏன் படிக்கலன்னு கேட்குது. டைரெக்டாக நீங்கள் ஏன் ஒழுங்காக படிக்கலைங்கிறத அட்டகாசமாக அது கேட்குது. உங்களுக்கு ஏன் ரெட் ஆகல, அப்பாவுக்கு ஏன் ரெட் ஆகலன்னு கேட்குது. அது நான் சொன்னேன் சிஸ்டர்கிட்ட, இது இருக்கு இல்லையா, இதுதான் கல்வி, இதுதான் கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிறது. இதுதான் நீங்கள் இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கல்வியை ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தா, நீங்கள் படிக்கிறது மனப்பாடங்கிறது யார் வேணாலும் மனப்பாடம் பண்ணலாம், எந்த சூழ்நிலையும் எந்த ஏஜ்லையும் மனப்பாடம் பண்ணலாம். சின்ன ஏஜ்ல ஈஸியாக மனப்பாடம் அப்சர்வ் ஆகும். பட் மனப்பாடங்கிறது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு செய்தி இருக்கு இல்லையா, சிந்திக்கக்கூடியது, நீங்கள் படிக்கிறதை சிந்தனையாக மாற்றக்கூடிய அந்த கலையை ஒருவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அப்புறம் விட்டுறலாம் நீங்கள். அது வந்து டேக் ஆஃப் ஆகும். அப்போ அந்த பொண்ணு கேட்குது இல்லையா, ஏன் ரெட் ஆகல உங்களுக்குன்னா, அப்போ அங்கிள் படிக்கிறாரு, படித்தா ரெட் ஆகுது, அப்போ நீங்கள் படிக்கல அப்படிங்கிறதும், அப்போ ஏன் ரெட் ஆகல, அந்த கேள்விங்கிறது, ஏன் ரெட் ஆகலுங்கிற கேள்விங்கிறது அது சிந்தனையை தூண்டக்கூடிய செயல். இதுதான் ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் போதிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ சிஸ்டர்கிட்ட சொன்னேன், ஓஹோ ரைட்டுன்னு. அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தோம். பட் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இளைஞர்கள் குழந்தைகளுக்கு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தோட சேர்த்து சில இதெல்லாம் சொன்னோன்னா டெஃபினட்டாக அவங்க மாறுவார்கள். அவங்கள ஈஸியாக கொண்டு வரலாம், நல்ல விஷயத்தை ஈஸியாக சொல்லலாம். இப்போது ஏஜ் ஒரு 40 கிராஸ் பண்ண யாரையுமே நீங்கள் மோல்டு பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. லைஃப்னா இப்படி தான் சம்பாதிக்கணும், இது நல்லது கெட்டது, அப்படி ஒரு ட்ராக் ரெடி செட் பண்ணிட்டு தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த கர்மான்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் நிற்காது. கடைசியில் எண்ட் பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க. எப்படி இருந்து நிற்கும்னா, இப்போ எனக்கு வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு பணம் அதிகமாக வேணும், ஒன்று அது கிடைக்குமா, அதுக்கு வழி என்ன, ரெண்டாவது எனக்கு பிரச்சனை டிசீஸ், இதுக்கு சரி பண்ணுறதுன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த நோக்கத்துக்கு மட்டுமே பதில் கிடைச்சா போதும், அப்படி தான் ட்ராவல் ஆவாங்க. பட் யங்ஸ்டர்ஸில் வந்து அது மோல்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி வேணாலும் செய்யலாம்.
அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அவங்களோட மைண்டில் சம்பாதிக்கணும் இது எதுவுமே இருக்காது. அப்போ இவர்களுக்கு விதைக்கின்ற விதைங்கிறது மிகச் சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது யங்ஸ்டர்கிட்ட கொண்டுட்டு போகணுங்கிறது. இந்த இது காசு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்போது இந்த இடத்துல வந்து ஆசிரியர்கள் தான் இந்த இடத்த எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய பணிங்கிறது சிறந்த பணி. இளைஞர்களுக்கு இதை இன்னும் எளிமைப்படுத்தி எடுத்துக்கிட்டு போனோம்னா மிகச்சிறந்த அளவில் இந்த வகுப்பு என்பதும் இந்த கருத்தியல் என்பதும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய புரிதலுக்கும் நன்றி. நாளைக்கு வகுப்பு தொடரலாம். நான் 6:30 ஆயிடுச்சு, வகுப்பை முடிச்சுக்கலாம். சப்போஸ் இது தொடர்பாக யாராவது கருத்து சொல்லணும்னா ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, கருத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைக்கு தொடரலாம். எனிபடி? ஐயா ஆ வணக்கம் ஐயா. வணக்கம். டீச்சர் அம்மா வந்து குழந்தைகளை வந்து கரெக்டா நான் சொல்றது ஃபாலோ பண்ணல ஃபெயில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஐயா. அதான் ஃபாலோ பண்றேன். இது அது ஒரு டியூஷன் டீச்சர், இவங்க டியூஷன்ல தான் பண்றாங்க, இன்னும் ஸ்கூலுக்கு போகல. இல்ல ஓ ரைட். ஓகே, நன்றி ஸ்கூல்லயும் நன்றி. கொண்டு போக முடியும் சார். என்னன்னா ஆ அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எங்க கிளாஸ்ல எனக்கு தெரியாம ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இது தெரியாது. நான் ரொம்ப கோவமா ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல்ல. எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட் அவங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்ல. நான் உங்களுக்கு எப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றேன் நீங்க படிங்கன்னு. பட் உங்களுக்கெல்லாம் அடிக்கிற டீச்சரை தான் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, மேம் என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ம். நாங்கெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கோம். அதுல மெஜாரிட்டி நீங்க தான் வந்தீங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க மத்த டீச்சர்ஸ் எல்லாம் இதை கேட்டுட்டு. ம். என்னது அப்படி என்ன பண்றாங்க அந்த மேடம்? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். வாமா போமான்னு பேசுவேன். ம். ஆஹ் ரொம்ப பெருசா நீங்க இல்ல, கொஞ்ச நீங்க நேரம் ஒண்ணுமே அட்வைஸ் நீங்க பண்ணுவேன். ஒண்ணுமே பண்றது இல்ல, அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் அப்படி இல்ல சார். ஒண்ணு வந்து கேவில வந்து இங்கிலீஷ் பேசக்கூடாது, தமிழ் பேசக்கூடாது. ஆ, ஆனாலும் அத பேசவே கூடாது. ரூல் ஏங்க சொல்லி பேசுறது சம்டைம்ஸ் அவங்களுக்கு சரி, ஒண்ணு தமிழ்ல தமிழ்ல சொல்லுவேன். பேசணும், இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே பேசக்கூடாதுன்னா? ஹிந்தி என்னோட ஓ, மேஜர் ஹிந்தி. ஹிந்தியா? ஓகே So, ஓகே. ஹிந்தியில தான் நீ கன்வே பண்ணணும். இல்லைன்னா அவங்க கத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். பட் ஆனா வேற வழி இல்ல, புரியவே இல்ல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண சரி முடியும்? அந்த குழந்தைக்கு 2 லாங்குவேஜுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. சரி சரி அப்போ ஓகே. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சம்டைம்ஸ் சொல்லிடுவேன். யாராவது கிராஸ் ஆகுறாங்களா அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல ஹிந்தி இங்கிலீஷ் அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு மற்ற டைம்ல மோஸ்ட்லி அவங்களுக்கு இல்ல தெரியலன்னா வந்து கேளுங்க. உங்களுக்கு ம் புரியணும். எனக்கு தேவை உங்களுக்கு புரியணும். ஓகே கொஞ்சமாவது நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதே ம் போல இந்த பனிஷ்மெண்ட் கிட்ட போக மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஃபிளெக்சிபிளுக்கு நான் போவேன். ஓகே. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். அது வெரி குட். முதல்ல இருந்தே. எங்க ம் ஈவன் டியூஷன்லயுமே அதுதான். ம் அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளா தான் நான் போவேன். பேரண்ட்ஸ்க்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் அப்படின்னா, வந்த உடனே இந்த மார்க் நிறைய வாங்கணும். இந்த வார்த்தையை முதல்ல தூக்கி வெளியே வச்சுட்டு வந்துருங்க. உள்ள வரும்போது அப்படி சொன்னீங்கன்னா வராதீங்கன்னு சொல்லி. எனக்கு ம் ஸ்ட்ரென்த் தேவையில்லை. அந்த ம் ஒரு கண்டிஷன் கண்டிப்பா வைப்பேன். அவங்க இஷ்டப்பட்டு படிக்கணும். அப்படின்னா தான் உள்ள வரணும். உள்ள வரும்போதே குழந்தைய கேட்பேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? படிக்க முடியுமா? உன்னால ஓகேவா? அப்படி கேட்டுட்டு தான் நான் டியூஷனே சேர்ப்பேன் நான். ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் ஹிந்தி நான் பிரைவேட்டா சொல்லி கொடுக்கறதுனால உனக்கு ம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உனக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்பேன். அந்த குழந்தை ஆமா மேம் ஓகே மேம் அப்படின்னு சொன்னவன தான் உள்ளவே வர வைப்பேன் நான். ஓகே ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அற்புதமாக வகுப்படுத்து. கர்மாவை பற்றியான விஷயம் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்ததில் மிகப்பெரிய பணி. பணியை செய்கின்ற உங்களுக்கு மனமார்ந்த குழுவின் சார்பாகவும் கிறிஸ்டல் குழுவின் சார்பாக சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நாளைக்கு இது தொடர்பான விஷயங்கள் யார் பேசணும், இதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். இறை வணக்க பாடலோடு விளக்க பாடலோடு நம்முடைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில்
எப்போதும் எல்லாம் இறை அருளால் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய்.
உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வகுப்பிற்கு தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வகுப்பில் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.